Assalamu alaikum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Good evening, students. ஆஹ் யாராச்சும் ஒருத்தர் நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக கேக்குதா, விஷுவல்ஸ் கிளியராக இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கன்ஃபர்மேஷன். சரி, நாங்க இன்னைக்கு பேச போறது ஒரு முக்கியமான பாடத்தலைப்பு. எங்களோட முக்கியமான பாடத்தலைப்பு என்னன்னு சொன்னா, இது பொதுவாக 2026 பெட்ச் பிள்ளைகளும் இதுல ஜாயின் ஆகி இருக்கிறீங்க. அதே போல 2027 பிள்ளைகளும் ஜாயின் ஆகி இருக்கிறீங்க. இப்ப 2027 பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 2027 பிள்ளைகளுக்கு இந்த பாடம் சில நேரங்கள்ல சில பிள்ளைகள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற பாடமாக இருக்கலாம். சில படிச்சு முடிச்சவங்க இந்த பாடத்தை ஏற்கனவே படிச்சு முடிச்சவங்க பொதுவாக 2026ஆம் ஆண்டு பிள்ளைகள்ல நாங்க பொதுவாக செமினாருக்கு போகக்கூடிய இடங்கள்ல பிள்ளைங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய ஏரியாக்களை தாங்க அப்படின்னு கேட்போம். முதலாவது பாடங்கள் இந்த பாட தொகுப்புல டவுட் இருக்கக்கூடிய அந்த தொகுப்புல ஒன்று கட்டாயம் இந்த சந்தா கணக்கு அப்படின்னு சொல்றது கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லை நாங்க இன்னைக்கு படிக்க போற பாடம் லாப நோக்கமற்ற நிறுவன அமைப்புகள் என்ற விடயங்கள் கட்டாயமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இது பொதுவாகவே நிறைய பேர் இது டவுட் சார், இந்த பாடம் டவுட் சார், இந்த பாடத்துல பிரச்சனை இருக்குது சார், இந்த பாடத்துல என்ன சரி ஒரு பிரச்சனைகளுக்கு இருந்து கொண்டேதான் இருக்குது, இதுக்கு இந்த டவுட்டாக இருக்கக்கூடிய பாடம் அப்படின்ற அமைப்புல நிறைய பேர் சொல்லலாம். சரி, இப்ப நாங்க ஒரு சர்வை ஒன்று மாதிரி இப்ப ஜெயிலாக இருக்கக்கூடிய ஒரு 19-18 பேர் இருக்கிறீங்க. அதுல இந்த பாடம் டவுட் இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த பாடத்துல எனக்கு சந்தேகம் இருக்குது என்று சொல்றவங்க கொஞ்சம் ரைஸ் ஹேண்ட் பண்ணி காட்டுங்க. எத்தனை ரைஸ் ஹேண்ட் வருதுன்னு பார்ப்போம். இந்த பாடத்துல டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது, இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்ப எனக்கு டவுட் இருக்கக்கூடிய பாடம் லிஸ்ட் எடுத்தா இந்த பாடமும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓகே ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ரைஸ் ஹேண்ட் பண்ணி காட்டிக்கிறீங்க, செட்ல போட்டிக்கிறீங்க. ஓகே ரைஸ் ஹேண்ட் பண்ணி காட்டிக்கிறீங்க, செட்லையும் போட்டிருக்கிறீங்க. டவுட் இருக்குது அந்த அமைப்புல போட்டிருக்கிறீங்க. சரி, ஓகே. அப்ப அந்த அமைப்புல உங்களுக்கும் பொதுவாக டவுட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கலாம். சில நேரங்கள்ல இதுல செய்யறது கஷ்டமாக இருக்கலாம். ஓகே சரி, அப்ப 2027 பிள்ளைகளுக்கு டவுட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, என்னதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். 2027 பட்சிக்கு சில நேரங்கள்ல இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு பாக்குறதாக இருக்கும். நீ டவுட் ஒன்று இருக்க வழியில ஒண்ணுமே தெரியாம இருக்கும். சரி, அப்ப நாங்க பேசுவோம், ஆரம்பத்திலிருந்து அடிப்படையிலிருந்து பேசுவோம். சரி, இன்னைக்கு எந்த அளவுக்கு பேசி முடிக்கலுமோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா பேசுவோம், தெளிவாக பேசுவோம். பாஸ்ட் பேப்பர்ஸையும் கையில் வச்சுக்கொள்ளுங்க, பாஸ்ட் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி நாங்க பேச போறோம். சோ முக்கியமான எல்லா பகுதிகளையும் நாங்க இதுக்குள்ளால கவர் பண்ணி எடுக்க போறோம். சரி, முக்கியமான விடயங்களை கவர் பண்ணி நாங்க எடுத்துக்கொண்டு போவோம். அப்ப அந்த அமைப்புல இதுல உங்களோட தலைப்பு என்னன்னா சொல்லுங்க, லாப நோக்கம் அற்ற நிறுவன அமைப்புகளின் நிதி கூற்றுக்கள். லாப நோக்கம் அற்ற நிறுவன அமைப்புகளின் நிதி கூற்றுக்கள், அதுதான் தலைப்பு. லாப நோக்கமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுக்கள். சரி, லாப நோக்கமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுக்கள் என்பதுதான் தலைப்பாக இருக்கிறது இந்த பாடத்தினுடைய. லாப நோக்கமற்ற நிறுவனங்கள், லாப நோக்கமற்ற நிறுவனங்கள். சரி, எங்களோட நடைமுறையில நாங்க கண்ணுக்கு காணக்கூடிய விடயங்கள்ல நிறுவனங்கள், பல வகையான நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. அதுல லாப நோக்கம் உள்ள நிறுவனங்களும் இருக்குது, லாப நோக்கம் அற்ற நிறுவனங்களும் இருக்கிறாங்க. லாப நோக்கம் உள்ள நிறுவனங்களும் இருக்கிறாங்க, லாப நோக்கம் அற்ற நிறுவனங்களும் இருக்கிறாங்க. நாம பொதுவாக நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிச்சிருப்பீங்க, வணிகம் என்றது மனிதனுடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு செயற்பாடுன்னு படிச்சிருக்கு, பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிச்சிருக்கு. இதுல வணிகத்தின நோக்கம் லாபம் உழைக்கிறதாகவும் இருக்கேனும், அப்படி இல்லைன்னா அங்கத்தவர்களுடைய நலன் பாதுகாக்கிறதாகவும் நலன் காக்கிறதாகவும் இருக்கணும். இப்ப உதாரணமாக சொல்லணும், எங்களை நீங்க நடைமுறையில காணக்கூடிய உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சில்லறை கடை,
உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு டெக்ஸ்டைல், ஒரு ஷூ மார்க், இப்படி ஒன்றுக்கு போறீங்கன்னு சொன்னா, ஒரு போன் கடை ஒன்றுக்கு போறீங்க, ஒரு லபோஸ் ஒன்றுக்கு போறீங்கன்னு சொன்னா, இவங்க பொதுவாக அவங்க தரக்கூடிய பொருள் அல்லது சேவைக்காக உங்கள்கிட்ட விலை அளவீடு செய்வாங்க, விலை எடுப்பாங்க. நீங்க இந்த பொருளுக்கு இவ்வளவு விலை, இதுக்கு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி விலையை அளவீடு செய்வாங்க. நீங்க இன்ஸ்டிடியூஷன் ஒன்றுக்கு கிளாஸ் போறீங்க, அப்ப அந்த கிளாஸ் போகக்கூடிய நேரத்துல உங்களோட கிளாஸுக்காக ஃபீஸ் எடுப்பாங்க. அப்ப அவங்க தரக்கூடிய சேவைக்காக உங்கள்ட்ட ஒரு கட்டணம் அளவீடு செய்வாங்க, உங்கள்ட்ட ஒரு கட்டணத்தை அளவீடு செய்வாங்க. அப்ப இந்த கட்டண அளவீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் பொதுவாகவே அவங்க லாப நோக்கத்தோட தொடர்புடைய நிறுவனம். அப்ப இதுக்குத்தான் நீங்க தனியுடைமை, ஒரு ஆள் செய்த வணிகமாக இருந்தால் தனியுடைமை வணிகத்தின் விதி கூற்றுக்கள் என்றதான் பேசுறீங்க. பங்குடைமை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடு 10ஆம் பாடு நாங்க பேசுவோம். அடுத்தது வர இருக்குது பங்குடைமை. அதே போல கம்பெனி 12வது பாடளவுல வர இருக்குது. இதெல்லாம் லாப நோக்கம் உள்ள வணிகம், லாபத்தை நோக்கமாக கொண்ட வணிகங்கள் எப்படி நிதி கூற்றுகள் செய்யறது. இப்ப நாங்க பேச பொழுது லாபம் நோக்கம் இல்லாதவங்களுக்கு அவங்களோட நோக்கம் சேவை வழங்க. உதாரணமாக உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய உங்களோட மத நிறுவனம் பள்ளி வாயிலாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு நீங்க கோயிலுக்கு பள்ளி வாயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு பள்ளி வாயில அந்த சேவைக்காக, கோயில்ல வழங்கக்கூடிய அந்த சேவைக்காக வரக்கூடிய ஒருத்தருக்கு 100 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க, 100 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்குதா? 100 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க. சரி, அப்படி இருந்தா போறதே ஒருத்தர் 2 பேர், 100 பேர் இருந்தா அது ஒரு 10 பேர் தான் போவாங்க. இந்த 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தா போறவங்க போக மாட்டாங்க. அப்ப இவங்க சேவை வழங்குறாங்க, ஆனா விலை அளவீடு செய்யறது இல்ல. லாப நோக்கம் அவங்கள்ட்ட இல்ல, லாப நோக்கம் அவங்கள்ட்ட இல்ல. அவங்க விலையோட எடுக்கிறதே இல்லை. அவங்க ஃப்ரீயா தான், ஃப்ரீ சேவிஸ், ஃப்ரீயா சேவிஸ் கொடுக்கணும். சரி, எல்லா சேவைகளையும் எல்லா பொருட்களையும் இலவசமாக கொடுக்கிறாங்க, இலவச கொடுக்கணும், ஃப்ரீல. இப்ப நேற்று 29ஆம் தேதி தன்சல் கொடுத்திருக்காங்க. சரியா, தன்சல் கொடுத்திருப்பாங்க. தன்சல் கொடுக்கறதெல்லாம் ஃப்ரீ. இது மாதிரி ஃப்ரீயா உங்களுக்கு இந்த பள்ளி வாயில்ல கோயில்ல வழங்கப்படக்கூடிய சேவை. உங்களோட ஒரு ஏரியால ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நீங்க மெம்பராக இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு மெம்பர்ஷிப் மட்டுக்கும் ஃபீ கட்டி, நீங்க மெம்பர்ஷிப்புக்காக மாசம் மாசம் ஒரு தொகை கட்டி கொண்டு போறீங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய விளையாட்டு பங்கு பற்றத்துக்கோ, அதுல இருக்கக்கூடிய ட்ரைனிங்கை நீங்க எடுக்கிறதுக்கோ கட்டணங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கொண்டு இல்லை. சரி, அப்ப இது ஒரு லாப நோக்கம் அற்ற நிறுவன அமைப்பாக கருதப்படும். அப்ப லாபம் நோக்கமாக இல்ல, அவங்களுக்கு லாபம் உழைக்கிறது நோக்கமே இல்லை, ஆனாலும் அவங்களோட பொருளாதார செயற்பாடுகள் நடக்கும். இப்ப உதாரணமா மத நிறுவனத்தை எடுத்துக்கொள்வது நல்ல ஒரு உதாரணம். லாப நோக்கம் இல்லை அவங்கள்ட்ட லாப நோக்கம் இல்லை. ஆனா சரி, அவங்க தன்னுடைய அன்றாட பொருளாதார கருமங்களை மேற்கொண்டு போகும். சரி, பொருளாதார கருமங்கள் என்ன சொல்லலாம்? அவங்க மின்சார கட்டணம் கட்டணும், வாடகை கொடுக்கணும், அவங்க ஒரு கட்டிடத்தில் தான் இயக்குறாங்க, அந்த கட்டிடத்துக்குரிய வாடகை கொடுக்கணும், மின்சார கட்டணம் வரும், அதுக்கு கட்டணம் கொடுக்கணும், அதுல ஊழியர்கள் வேலை செய்வாங்க, அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது துப்புரவு பண்ணணும், இப்படி பலவிதமான செலவுகள் ஏற்படலாம். வருமானம் வரல, வருமானம் உழைக்கல, அவங்க லாபம் நோக்கிறோமா வருமானம் உழைக்கிற நோக்கமா அவங்களுக்கு இல்லை. ஆனா செலவு கட்டாயம் இருக்கும், செலவு கட்டாயம் இருக்கு. அப்ப செலவுகள் செய்யறதுக்குரிய வழிமுறைகள். இப்ப இந்த செலவு, இந்த மின்சார கட்டணம் எதை வச்சு கட்ட போறாங்க, இந்த வாடகை எதை வச்சு கட்ட போறாங்க, இந்த ஊழியருக்கான சம்பளத்தை எந்த வருமான மூலத்தை வச்சு கொடுக்க போறாங்க, இது துப்புரவாக்கல் செலவை எந்த வருமானத்தை வச்சு செய்ய போறாங்க என்று பார்த்தா அதுக்கு என்ன சரி ஒரு மூலம் ஒன்று அவங்க தேடி எடுத்திருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல அந்த நிறுவனத்தோட மெம்பராக இருக்கக்கூடிய, உதாரணமா சொல்லுங்க, அந்த ஏரியா பள்ளி வாயில் உண்டு அல்லது ஒரு கோயில் ஒன்றாக இருந்தா அந்த ஏரியா உள்ள மக்கள் அந்த பள்ளி வாயிலுக்கு அல்லது அந்த கோயிலுக்கு மாதாந்தம் ஒரு பொதுப்பணம் கட்டி கொண்டு வருவாங்க. உங்களோட வீட்டுல அந்த பொதுவாக இந்த முஸ்லிம் பிள்ளைகளுக்கு பெருமை சந்தா பணம் கட்டுறதுன்னு சொல்லி மாதாந்தம் ஒரு தொகை அல்லது வருடாந்தம் ஒரு தொகையை கட்டி கொண்டு வருவாங்க. நாங்க இந்த பள்ளி செலவுகளுக்காக வச்சுக்கணும், பள்ளிக்கு கட்டி கொண்டு போறோம், அல்லது அந்த கோயிலுக்கு கட்டி கொண்டு போறது, அந்த மத நிறுவனத்துக்கு கட்டி கொண்டு போறது, நீங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் அதுல கட்டி கொண்டு போறது, ஒரு லைப்ரரியில மெம்பராக அதுக்கு கட்டி கொண்டு போறது, மாதம் ஒரு தொகையை கட்டி கொண்டு போறது.
அதுதான் இந்த வருமானம். அதாவது உங்கள்ட்ட விலை வாங்குறது இல்ல, அவங்களோட செலவுகளை செய்யறதுக்காக அதுல மெம்பர் கிட்ட இருந்து அவங்களோட அங்கத்தவர்கள் கிட்ட இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா கட்டணமா. இப்ப அதுல அங்கத்தவர்கள் அல்லாதவர்களும் அதுல பிரயோஜனம் அடையுது. பள்ளியில வேற ஒருத்தர் கோயில்ல வந்து அல்லது பள்ளியில வந்து வேற ஏரியால ஒருத்தர் வந்து வணங்கிட்டு போறாங்க, அப்ப அவங்கள்ட்ட காசு வாங்கணும் இல்ல. அங்கத்தவர்கள் அது அங்கத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க அதற்கான பண கொடுப்பனவும் செஞ்சு கொண்டிருப்பாங்க. சரி, அப்ப இவர்களோட ஒரு பிரதான வருமான மூலம் சந்தா அப்படின்னு. சந்தா அங்கத்தவர், சரியா, நிதி அப்படின்னு சொல்லலாம். சந்தா. இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் பொருளாதார செயற்பாடு நடக்குது. பொருளாதார செயற்பாடு, காசு வருது காசு போகுது, பொருளாதார செயற்பாடு. பொருளாதார செயற்பாடு நடந்தா கட்டாயம் கட்டாயம் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கணும். பொருளாதார செயற்பாடு நடக்குது தானே, பொருளாதார செயற்பாடு நடக்குதாக இருந்தா லாப நோக்கம் இல்ல, அதுல பிரச்சனை இல்ல, பொருளாதார செயற்பாடுகள் நடக்குது. சோ நீங்க நிதி கூற்றுக்கள் தயாரிச்சு அக்கறை கொண்ட தரப்பினருக்கு கொடுக்கும். காசு சம்பந்தப்படுதா நீங்க நிதி கூட்டு தயாரிக்கணும். உங்களோட ஸ்கூல்ல உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்குறது இல்லை, ஆனா ஸ்கூல்ல காசு சம்பந்தப்படுது, ஸ்கூலும் காசு இல்லாம இயங்க இயலாது. சோ அங்கேயும் நிதி அறிக்கைகள் தயாரித்து சமர்ப்பிக்கப்படணும். சோ லாப நோக்கமற்ற நிறுவன அமைப்பாக இருக்கலாம், ஆனா பொருளாதார கருமம் நடைபெறும் என்றதனால, நடைபெறுகிறது என்றதனால இந்த வணிகங்களும் நிதி கூற்றுக்கள் கட்டாயம் தயாரிக்கணும். நிதி கூற்றுக்களை கட்டாயமா தயாரிச்சா. அப்ப இந்த வணிகங்கள் தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்கள் என்னன்னு பார்ப்போம். அப்ப இந்த வணிகங்கள் தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்களோட ஒன்று கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. கொள்ளல் கொடுத்தல் கணக்கு, சரி, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. இரண்டாவது வருமான செலவு கணக்கு, வருமான செலவு கணக்கு முக்கியமாக தயாரிக்கக்கூடிய நிதி கூற்றுக்கள் இவங்க செய்வது. மூணாவது சந்தா கணக்கு, சந்தா கணக்கு, சரி. நாலாவது சந்தா கணக்கு. நாலாவது சொல்லுவேன் நிதி நிலைமை கூற்று, நிதி நிலைமை கூற்று. இதுக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவா நன்கொடை கணக்கு, நன்கொடை சீராக்கம் அல்லது நன்கொடை கணக்கு, ஆயுள் சந்தா போன்ற சீராக்கங்களை நாங்க இங்க செய்வோம். முக்கியமாக இந்த விடயங்கள் தான் நாங்க இங்க பேசுறோம். சரி, இவ்வளவுதான். இந்த விஷயங்களை எப்படி தயாரிக்கிறது என்பதை பேசி முடிகிறதோட இந்த பாடம் முடியும். சரி, இதுல ஒவ்வொன்றாக நாங்க பேசிக்கொண்டு போறோம். இதுல ஒவ்வொன்றையும் நாங்க பேசி முடிகிறதோட பாடம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். சரி, அப்ப இதுக்குரிய வளமையாக இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிற பிள்ளைகளுக்கு குரூப்ல இந்த நோட்ஸை போட்டு இருக்கிறேன். புதிய இந்த வெளி குரூப்ல நோட்ஸை போடல, நான் கிளாஸை முடிச்சுட்டு அந்த நோட்ஸ் வேணும்னா ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்துக்கும். சரி, ஸ்கேன் பிடிஎஃப் கொண்டு இருக்கிற நோட்ல, சரி, அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு போட்டு முழுமையான நோட்ஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. சரி, அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னா ஷார்ட் நோட் எடுக்கலாம். சரி, ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளேன். இதில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு வரேன். இப்ப இந்த பாடத்தை பாருங்க. சரி, இந்த பாடத்தை பாருங்க. வளமையா கிளாஸ் ஜாயின் ஆகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. 2026 பிள்ளைகளுக்கான ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரேன். 2026 பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வரேன். நேற்று நான் ஞாபகப்படுத்தினேன், நேற்று எங்க கிளாஸ்லையும் நாங்க ஞாபகப்படுத்தினோம். 2026 பிள்ளைகளுக்கான ஒரு முக்கியமான விஷயம். 2025ஆம் ஆண்டு போன வருஷம் எக்ஸாம் பேப்பர் இருக்கும் போது நாங்க ஒரு ஃபைனல் செமினார் வச்சோம். ஒரு 20-22 பேர் ஜாயின் ஆகி இருந்தாங்க. சரி, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜூம்ல ஃபைனல் செமினாரோட செஞ்சது. ஒரு 4 நாள் செமினார், 3 நாள்ல செமினார், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சேர்த்து 4 நாள் செஞ்சது. அந்த 4 நாள்ல ஒரு பார்ட் 1 ஒரு பார்ட் 2 அவங்களோட டிஸ்கஸ் பண்ணினோம். பார்ட் 1 50 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, வேணும்னா எனக்கு ப்ரூஃப் ரீடும் காட்டலாம். என் கையில பாஸ் பேப்பர்ஸும் இருக்குது, என்னோட பேப்பரும் இருக்குது. யாருக்கும் தேவைன்னா காட்டு. நான் சொல்ற விஷயம் இல்ல நான் உறுதிப்படுத்தணும் சொல்றீங்களாக இருந்தா எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு காட்டேன். சரி, அப்ப 2026-5ஆம் ஆண்டு அந்த பேப்பர்ல 50 வினாக்கள் நாங்க கொடுத்திருந்தோம். எதிர்பார்க்க வினாக்கள். இந்த ஏரியா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது அதே கேள்வியை கொடுக்கணும். சரிதானே? ஏன்னா அப்படி கெஸ் பண்றதே இல்லை. எக்கனாமிக்ஸ் இல்லை,
பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஏதும். ஆனா நோட் கேள்வி தான் அக்கௌண்ட்ஸ்ல வந்து அந்த ஐடியா இந்த ஏரியால இருந்து இப்படியான ஒரு ஐடியாவில கேள்வி வரலாம் அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப 2025ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அந்த ஃபைனல் செமினார் பேப்பர்ல உண்மையாக 50 கேள்விகள்ல 26 வினாக்கள் ஃபைனல் பேப்பர்ல வந்துருக்கு. 26 வினாக்கள் அந்த நான் சொன்ன ஏரியாக்கள், நான் சொன்ன விடயங்களை வச்சு வந்துருந்துச்சு. சரி, அந்த பேப்பரை கண்கூடா பார்த்து பிசிக்கல் கிளாஸ் ஜாயின் ஆகின பிள்ளைகளும் சம்டைம் இதுல ஜாயின் ஆகிருப்பீங்க. 26 வினாக்கள் வந்துருக்கு. அந்த அமைப்புல உங்களோட குரூப்ல ஷேர் ஆன மாதிரி ஒரு 4-5 நாட்கள் உட்கார்ந்து 4-5 நாள் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி 2026ஆம் ஆண்டுக்கான பேப்பரை ரெடி பண்ணிருக்கு. சரி, பேப்பரை ரெடி பண்ணிருக்கிறோம். அந்த செமினார் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 6 நாட்கள் நடக்கும். 6 நாட்கள் நடக்கும். ஈவினிங் போகும் நைட் 10 o'clock வரைக்கும் நடக்கும். 4 மணிலிருந்து 10 மணி ஆக்கம் நடக்கும். 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை 4 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். அப்படி தேவையான ஆட்களுக்கு இந்த செமினார் குரூப்ல ஜாயின் ஆகி கொள்ளலாம். செமினார் குரூப்ல ஜாயின் ஆகிறதுக்கு லிங்க் இல்லைன்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வந்து போடுங்க. சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வந்து போட்டுக்கோங்க. சரி, போட்டு செமினார்ல ஜாயின் ஆகி கொள்ளுங்க. உங்களுக்கும் அந்த ப்ரொவிஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிதானே? 2026ஆம் ஆண்டு எதிர்பார்க்கப்படக்கூடிய உன்னிப்பாக நாங்க அனலைஸ் பண்ணின விடயங்களை போடுவோம். அதே போல இதுல 2 பேப்பரை நாங்க செய்வோம் இந்த செமினார்ல. ஒன்று ஃபைனலாக மினிஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரையும் எங்களோட செமினார் பேப்பரையும் சேர்த்து 2 பேப்பர்கள், 2 எதிர்பார்க்கும் வினாக்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட விடயங்கள். இந்த விடயங்கள் இருந்து 100 வினாக்கள் பார்க்க வந்தா 100 வினாக்கள். அந்த 100 வினாக்கள்ல இருந்து கட்டாயம் ஒரு 30-32 வினாக்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃபைனல் பேப்பர்ல குறைஞ்சது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட் அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இந்த தேதியில எங்களோட செமினார்ல நீங்க ஜாயின் ஆகி கொள்ளுங்க. சரி, ஓகே. அடுத்த விஷயம் 2027 வச்சுக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு இப்ப இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த சந்தாதான் இப்ப போகக்கூடிய பாடம். உங்களுக்கு பழைய பாடங்களோட ரெக்கார்டிங்ஸும் கிளாஸ்ல தொடர்ச்சியா நீங்க ஜாயின் ஆகி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு திங்கள் செவ்வாய் கிழமைகள்ல கிளாஸ் நடக்கும். நைட் 8:30 to 10 o'clock வரைக்கும் நடக்கும். எந்த கிளாஸுக்கும் கிளேஷ் ஆகாத மாதிரி தான் ஆகல உறவு போட்டிருக்கிறோம். புதன்கிழமை உங்களுக்கான பேப்பர் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களோட சப்ஜெக்ட் உரிய பேப்பர் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு போறது இன்ஷா அல்லாஹ். இப்ப பேப்பர் கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கிறது. சில நேரங்கள்ல 13 பேப்பர் கிளாஸும் சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கான ப்ராப்பரான பேப்பர் கிளாஸ் நடக்கும். ரிவிஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. கணக்கீடு சமன்பாடுல இருந்து ரிவிஷன் செய்யப்படும். ஆழமாக இப்ப நாங்க எப்படி இந்த 7ஆம் பாடத்தை பேசுறோமோ 8ஆம் பாடத்தை பேசணுமோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு ரிவிஷன்ல சொல்லித்தரப்படும். ரிவிஷன் சொல்லப்படுது மேலோட்டமாக சொல்லி கொண்டு போறது இல்ல, ஒவ்வொன்றும் ஆழமாக கணக்கீட்டு சமன்பாடுல சொத்து என்றால் என்னன்றது உங்களுக்கு சொல்லி தரப்படும். சரி, அப்படி உங்களுக்கு ரிவிஷனும் பாடங்கள் செய்யப்படும். அப்படி உங்களுக்கு 2027 பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக கிளாஸ்ல ஜாயின் ஆகணும் என்றாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரி, வந்து உங்களோட மெசேஜை போட்டுடுங்க. அதுக்கு பின்னால் உங்களுக்கான ரிப்ளையை நான் தரேன். சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் ஜாயின் ஆகிக்கொள்ளேன். உங்களுக்கும் தொடர்ச்சியான பெனிஃபிட் எடுத்துக்கொள்ளேன். சரி, இப்ப 2027 கரண்ட்லி ஒரு 12-13 பேர் ஜாயின் ஆகிருக்கிறாங்க. 26 வயசுல ஒரு 40 பேர் இருக்கிறோம். சரி, ஒரு 40 பேர் இப்ப கரண்ட் ஜாயின் ஆகிக்கிறாங்க. செமினார்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் செமினார் 2026 செமினார்ல பிள்ளைகள் என்ன விஷயம் கேட்டா, ஃபர்ஸ்டுக்கு ஜாயின் ஆகுற 50 பேருக்கு இந்த செமினார் ஃபீஸ் 6 நாளுக்கு 2500. 50 பேருக்கு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் 50 பேர் 2000. சரி, 51வது ஆளாக ஜாயின் ஆகிட்டால் அவருக்கு 2500. அவருக்கு 2500 ரூபாயாக உங்களோட பேசி இருக்கும். ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்ப அந்த 20% டிஸ்கவுண்டையும் ஃபர்ஸ்ட் 50க்குள்ள வரலாம். சரியா, குரூப்ல 60க்கும் மேற்பட்ட ஆட்கள் ஜாயின் ஆகிருக்கிறாங்க. சரியா, அப்ப அவங்கள நாங்க டேட்டோட கொடுப்போம். அந்த டேட்டுக்கு அப்புறம் யார் ஃபர்ஸ்டுக்கு பேமெண்ட் பண்றாங்களோ அந்த பேமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் 50 பேருக்கு 2000 ரூபாய் படி கொடுப்போம். மற்றவங்க யார் சரி 50க்கு மேல ஜாயின் ஆகினாங்கன்னா 2500. சரி, அப்ப வேகமாக அவசரமாக ஜாயின் ஆகிக்கொண்டா உங்களுக்கான ஆஃபர் பிரைஸையும் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, உங்களுக்கான பேப்பர்ஸ்ல நாங்க தருவோம். ஃபுல் டிஸ்கஷனோட நாங்க செய்வோம். முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதுல இருக்கும். சரி, அது ஷெடியூல் எல்லாம் இருக்குது. ஷெடியூல் எல்லாம் தேவையானவங்களுக்கு நான் போட்டுட்டேன். 1வது நாள் என்ன டிஸ்கஷன், 2வது நாள் என்ன டிஸ்கஷன், 3வது நாள் என்ன, 4வது நாள் என்ன, 5வது நாள் என்ன, 6வது நாள் என்னன்னு சொல்லி
முழு டிஸ்கஷனுடைய ஷெடியூலும் உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஷெடியூல் படி உங்களோட செமினார் நடக்கும். சோ அதுல ஜாயின் ஆக விருப்பமான நாட்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். இப்ப நாங்க பாடம் வருவோம். அப்ப நாங்க கொள்ளை கொடுத்தல் கணக்கு, வருமான செலவு கணக்கு, சந்தா கணக்கு, நிதிநிலைமை கூற்று, நன்கொடை, ஆயுள் சந்தா, இந்த விடயங்களை தான் நாங்க இங்க தயாரிக்க போறோம். கொள்ளை கொடுத்தல் கணக்கு அப்படின்ற என்னங்க புதிய பெயர் ஒன்று அல்ல, இது இந்த இடத்துல யூஸ் பண்ற பேர். இது இந்த இடத்துல யூஸ் பண்ற பேர். இதுக்கு நாங்க பொதுவாக யூஸ் பண்ற பேர் காசு கணக்கு. மற்ற வணிகங்கள்ல நாங்க இதுக்கு சொல்ற பேர் காசு கணக்கு. வருமான செலவு கணக்குன்னா வருமான கூற்றுக்கு பதிலாக தயாரிக்கிறோம். வருமான கூற்றுக்கு பதிலாக தயாரிக்கிறோம். சந்தா கணக்கு எப்படி தயாரிக்கிறது, நன்கொடை, ஆயுள் சந்தா என்னென்ன விஷயத்தை பார்ப்போம். நிதிநிலை கூற்று உங்களுக்கு தெரியும், அதுல சின்ன மாற்றங்கள் வரும். சரி, சின்ன மாற்றங்கள் வரும். அப்ப நாங்க இதுல முதலாவது கொள்ளை கொடுத்தல் கணக்குல இருந்து தயாரிச்சு கொண்டு போவோம். சரி, கொள்ளை கொடுத்தல் கணக்குல இருந்து சொல்லிக் கொண்டு போறேன், செய்யற மெத்தட சொல்லிக் கொண்டு போறேன். கிளியர் இல்லாட்டி கேளுங்க, ஒவ்வொரு விஷயமாக பேசிக்கொண்டு போவோம். கடைசியாகத்தான் நான் நிதிநிலைமை கூற்ற பேசுவேன். கடைசியாகத்தான் நிதிநிலைமை கூற்ற பேசுவேன். ஒவ்வொன்றையும் நான் இன்றைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் கடைசியா கேள்விக்கு போகும். இதெல்லாம் செய்யற மெத்தடை வச்சு சொன்னா இது செய்ய, இதை எப்படி செய்யறது, இந்த விடயங்கள் எப்படி நாங்க அணுகிறது பார்த்துக்கோம். பார்த்து கொண்டதுக்கு பிறகு கேள்வியோட பேஸ் பண்ணி இந்த விடயங்கள் நாங்க செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்ததோட எங்களுக்கு பாடம் கிளியரா. சரி, ஓகே. அப்ப நாங்க பேசுவோம் பாருங்க. முதலாவது நாங்க பார்க்க போறது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. முதலாவது நாங்க பார்க்க போறது என்னன்னா கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. சரி, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. சரி, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு அப்படின்னா கொள்ளல் கொடுத்தல் கணக்குன்னா நாங்க முதல் சொன்ன மாதிரி காசு கணக்கு தான். காசு கணக்கு இது ஒரு சொத்து கணக்கு. காசு கணக்கு ஒரு சொத்து கணக்கு தானே, சொத்து மூலம் ஒன்று. சரி, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு சிம்பிளான ஒரு டீ ஃபார்ம்ல தான் தயாரிக்கப்படுது. அதுல பெரிய கஷ்டம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு காசு கணக்குக்கு சொல்ற புதிய பேர் உண்டு, அவ்வளவு ஒரு வித்தியாசமும் இல்லை. கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. ஆரம்ப காசு மீதி இருக்கும் உங்ககிட்ட. அப்ப அந்த ஆரம்ப காசு மீதி எவ்வளோன்னு பார்த்து சொத்து என்றதுனால வரவு பக்கம் போடுவீங்க. காசு மீதி எவ்வளவு, அதுக்கு பின்னால நிறுவனத்துக்கு வரக்கூடிய காசுக்கு வரவு வரும். பொதுவா காசு வந்தா காசு கணக்கு வரவு தான். அப்ப கொள்ளல் கொடுத்தல் கணக்குல வரவுல இருக்கும். மெயினாக வாரது சந்தா, முக்கியமான விஷயம் சந்தா வரும். நன்கொடைகள் கிடைக்கும். நன்கொடை யாருக்கு டொனேஷன்ஸ் தருவாங்க காசாக, அப்படி நன்கொடைகள் கிடைக்கலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் தான் நன்கொடைக்கு இன்னொன்று நுழைவு கட்டணம். நுழைவு கட்டணம் இது காசாக கிடைக்கிற விடயங்களை போட்டுக்கணும். நுழைவு கட்டணம் யாராச்சும் என்டர் ஆகும்போது நாங்க அவர்கிட்ட ஒரு யாராச்சும் ஒருத்தர் புதிதாக வாழாரு, மெம்பராக ஆகுறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஃபர்ஸ்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுக்கும். அந்த நுழைவு கட்டணங்கள் வரும். செலவுகள், வளமையான செலவுகள், மின்சாரம் கொடுக்க தேவைப்படும், வாடகை கொடுக்க தேவைப்படும், ஊழியர் யாராச்சும் இருந்தா சம்பளங்கள் கொடுக்க தேவைப்படும். சரி, ஊழியர் யாராச்சும் இருந்தா சம்பளங்கள் கொடுக்க தேவைப்படும். இப்படி போகக்கூடிய காசு வெளியே போகக்கூடிய விடயங்கள். சரி, இது விஷயம் உங்களுக்கு சிம்பிளாக செய்யலாம். சரி, இது உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அறிமுகத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயம். காசு வெளியே போனா செலவு பக்கம் பதிவு செய்யும். காசு வெளியே போகுதுன்னா செலவு பக்கம் பதிவு செய்யும். இப்ப இந்த கொள்ளல் கொடுத்தல் கணக்குல பெரிய அளவுல உங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா கஷ்டம் ஒன்று இருக்காது. அது சிம்பிளாக உங்களுக்கு போடணும். இதுகால சில நேரங்கள்ல இந்த ஊழியை கண்டுபிடிக்க வேண்டி வரும். சீராக்கங்களை வச்சு அதை கேள்வி கேட்டான் வாய்த்தான் நாங்க அனுப்புவோம். அதை கேள்வி கேட்ட போல நாங்க அனுப்புவோம். சோ இப்படி வரவையும் செலவையும் பதிவு செஞ்சு சமப்படுத்துவோம். நாங்க சமப்படுத்தி இப்படி சமப்படுத்தி மீதி கீழ் கொண்டு சென்றது, மீதி கீழ் கொண்டு வந்தது என்று போட்டு இந்த இடத்துல போடும். சரி, அப்ப இது வரவு பக்கம் மீதி வரும். ஏன், இது ஒரு சொத்து என்றதுனால மீதி வந்தது வரவு பக்கம் வரும். மீதி வந்தது வரவு பக்கம் வரும். அப்ப இந்த அமைப்புல கொள்ளல் கொடுத்தல் கணக்கு காசு கிடைச்சதையும் காசு நிறுவனத்தை விட்டு வெளியே போனதையும் அழகாக நீங்க பதிவு செய்யறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு கணக்கு. அப்ப உங்களுக்கு வந்த காசு என்ன, அதை நீங்க வரவுல பதிவு செய்வீங்க.
உன் நிறுவனத்திலிருந்து வெளியே போன காசை செலவுல பதிவு செய்வீங்க. சரி, வந்த காசை வரவுலையும் போன காசு செலவுலையும் பதிவு செய்வீங்க. சாரி, சரி, வந்த காசு வரவுல வரும், போன காசு செலவுல வரும். அப்ப அதை நீங்க அழகான முறையில பதிவு செஞ்சு அதை மீதி எடுத்தீங்கன்னா கொள்ளல் கொடுத்த கணக்கினுடைய தயாரிப்பு முடிஞ்சது. இப்படிதான் கொள்ளல் கொடுத்த கணக்கு தயாரிக்கிறது. சரி, ஓகே. இதை நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி பிரச்சனை இருந்தா கட்டாயம் எனக்கு செட்லயோ அல்லது மைக் அன்மியூட் பண்ணியோ கேட்டுக்கோங்க. சரி, ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். சில விஷயங்களை நாங்கள் ஆழமாக பேசுவோம், முக்கியமாக பேச வேண்டிய விடயங்களை. அப்ப எங்கட நாங்க சொன்னோம், பொதுவாக லாப நோக்கமற்ற நிறுவன அமைப்பாக இருந்தாலும் பொருளாதார செயற்பாடுகள் இடம்பெறுது என்பதனால காசுகள் வரக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு இந்த லாப நோக்கமற்ற நிறுவன அமைப்புக்கு காசுக்கு கிடைக்கிறது, காசு போறது ரெண்டையும் சேர்த்து தயாரிக்கக்கூடிய கணக்கு தான் கொள்ளல் கொடுத்த கணக்கு. அதுக்கு காசாக வந்ததையும் காசாக போனதையும் தயாரிக்கிறது. இந்த கொள்ளல் கொடுத்த கணக்கு காசு அடிப்படையில தயாரிக்கப்படும். காசு அடிப்படை, அட்டூர் அடிப்படை அப்படின்னு ரெண்டு அடிப்படை இருக்கு. நிதி கூற்றுக்கள் தயாரிக்கக்கூடிய ரெண்டு அடிப்படை. காசு அடிப்படை என்ன, காசாக வந்ததையும் போனதையும் மட்டும் பதிவு செய்வது. அட்டூர் அடிப்படை என்ன, காசு வந்தது போனதல்ல, அந்த வருடத்தினுடைய வருமானம் செலவு. அது காசாக வந்ததா காசாக போனதான்னு பார்க்க மாட்டேன். அந்த வருடத்துக்கு எவ்வளவு வருமானமோ அந்த வருடத்துக்கு எவ்வளவு செலவு தயாரிக்கப்படும், அதை அப்படியே கொண்டு வந்து போடும். அது அட்டூர் அடிப்படை. சரி, உதாரணமா மின்சாரம் 50,000 50,000 போட்டு அதுல எவ்வளவு காசு போய்த்திருக்குதுன்னு பார்த்து அதை மட்டும் போட்டு அது காசு அடிப்படை. முழுமையான மின்சாரத்தை கொண்டு வந்து காட்டினா அது அட்டூர் அடிப்படை. காசு கணக்குல போன காசை மட்டும் தானே போடுவோம், வந்த காசை மட்டும் தானே போடுவோம். சோ காசை மட்டும் தான் நீங்க பாக்குறது. சோ இது தயாரிக்கப்பட்டது காசு அடிப்படையில. சரி, காசு அடிப்படையில தான் இந்த கொள்ளல் கொடுத்தல் கணக்கு தயாரிக்கப்படும். இதுதான் கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. சரி, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. இப்ப நாங்க அடுத்தது பேச வேண்டிய முக்கியமான தலைப்பு புள்ளிகள் என்ன, கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கு பிறகு வருமான செலவு கணக்கு. வருமான செலவு கணக்கு. வருமான செலவு கணக்கு இது சிம்பிளாக வருமான கூற்று மாதிரிதான். ஆனா மற்ற வருமான கூற்றுகள் மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பெருசா இல்லை. சிம்பிளான ப்ரொசீஜர் தான், கஷ்டம் இல்லாத ஒரு ப்ரொசீஜர் தான் இதுக்குள்ள இருக்குது. இன்னொரு ஃபார்மேட் தான் இந்த அமைப்புல ஃபார்மேட் வரும் பாருங்க. இந்த அமைப்புல ஃபார்மேட் வரும். சரி, வருமான செலவு, வருமானங்கள் செலவுகள் என்று ரெண்டு தலைப்பு போடுறது. அவ்வளவு பெருசா கஷ்டம் ஒண்ணும் இல்லை. என்னென்ன வருமானங்கள் கிடைச்சிச்சு, என்னென்ன செலவுகள் தோணுச்சு. வருமானத்துல ஒரு பிரதான வருமானம் தான் சந்தா வருமானம். சந்தா வருமானம் எவ்வளவு, வருமானம் சந்தா எவ்வளவு, சந்தா எவ்வளவு. சரி, சந்தா எவ்வளவு. இப்ப உதாரணமாக சந்தா வருமானம் ஒருத்தர் 1000 ரூபாய் தாராரு மாசத்துக்கு. அப்படி 100 பேர் தாராங்கன்னா 100 பேருக்கு 1000 ரூபாய் படி 1,00,000 வரும். அப்ப சந்தா 1,00,000 அப்படின்னு போடும். சரி, அடுத்தது ஆயுள் சந்தா. ஆயுள் சந்தா அப்படின்னா என்னன்றதை நாங்க பொருள் பேசுவோம். ஆயுள் சந்தா நாங்க பேசுவோம். சரி, அடுத்தது நன்கொடை. எங்களுக்கு யாருக்கு டொனேஷன் பண்ணலாம், நன்கொடை எவ்வளவு கிடைச்சிருக்குது, அதுவும் வருமானம் தான். இந்த நிறுவனத்துக்கு அதுதான் வருமானம். அது பிற தொழில்பாட்டு நடவடிக்கை லாபம். பிற தொழில்பாட்டு நடவடிக்கை லாபம். சரி, அப்படின்னா என்னன்னு பேசணும். இப்ப நீங்க ஸ்கூல் உண்டு, அப்படி பள்ளி அல்லது உங்களுக்கு ஒரு நிறுவனம் உண்டு, நீங்க செஞ்சு கொண்டு போறீங்க, லாப நோக்கம் இல்லாம சும்மா செஞ்சு கொண்டு போறீங்க. ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டு போறீங்க, அவங்க டொனேஷன் பண்ணாங்க அப்படி செஞ்சு கொண்டு போறீங்க. அப்படி இல்லாட்டி நீங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்போட நடத்தி கொண்டு போறீங்க. இப்ப உங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு ஒரு வருமானம் ஒன்று தேவைன்றதுக்காக நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று, சும்மா சொல்ல ஒரு காணிவேல் ஒன்று ஏற்படுத்தி, ஒரு காணிவேல் ஒன்று ஏற்பாடு செய்யும். சரி, அப்ப அந்த காணிவேல்ல எவ்வளவு சரி ஒரு லாபம் ஒன்று எடுத்து அந்த லாபத்தை அவங்களோட இந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துறதுக்கு யோசிச்சிருக்கு. காணிவேல்ல வரக்கூடிய லாபத்தை எடுத்து இந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளுக்கு
பயன்படுத்துறதுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்க. அப்ப அந்த காணிவேல் இருந்து வரக்கூடிய அந்த லாபம், இப்ப காணிவேல்ல வந்து டிக்கெட் மற்றது விளையாட்டுகளுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் வருமானம் வந்துருக்கு. அதுக்கு மற்றது சாமானுக்கான ரெண்ட், அந்த கரண்ட்டுக்கான கூலி எல்லாம் ஒரு 5 லட்சம் செலவு போயிட்டு இருக்குதுன்னா 5 லட்சம் ப்ராஃபிட் ஒன்று வந்துருக்கு. அப்ப அந்த 5 லட்சம் ப்ராஃபிட் வந்து வருமானத்துல காட்டப்படும். அதைத்தான் பிற தொழில்பாட்டு நடவடிக்கை லாபம். இன்னும் ஒரு செயற்பாடு செய்றீங்க, இன்னும் ஒரு செயற்பாட்டை செய்றீங்க உங்களோட வணிகத்தை நடாத்தி கொண்டு போறதுக்காக, வணிகத்தை தொடர்ச்சியாக நடாத்துவதற்காக. அப்ப அதனுடைய லாபம் உங்களோட இந்த வருமானத்துக்குள்ளால கொண்டு வரப்படும். சரி, செலவுகள் என்று சொல்லும் பொழுது மின்சார செலவுகள் கொடுக்கலாம், மின்சாரம் கட்டலாம், வாடகை கட்டலாம், வாடகை கட்டலாம், தேய்வு வரலாம். நடைமுறை எல்லாம் சொத்து என்ன சரி பாவிச்சு அதனுடைய தேய்வுகள் வந்திருக்கலாம். சரி, சம்பளங்கள் யாருக்காவது கொடுத்திருக்கலாம். செலவுகள் பொதுவாக அவனுக்கு தெரியும். அதே ஒரு பிற தொழில்பாட்டு நடவடிக்கை நட்டம், பிற தொழில்பாட்டு நடவடிக்கை நட்டம். இப்ப நீங்க அந்த காலி வேலை போட்டீங்க, ஒரு 10 லட்சம் வருமானம் எதிர்பார்த்து நிறைய ஒரு கவுடுந்து வருவாங்க. வந்த ஒரு 10 லட்சம் வருமானம் வரும்போது ஒரு 5 நாள் காணிகள் போட்டீங்க, போட்டதும் தான் மழை பெய்ய ஆரம்பிச்சு. சரியா, மழை இப்ப ஃபுல்லாவே ரைன் சீசன், மழை சீசன், அதனால ஃபுல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு இப்ப மக்கள் வாராங்க இல்ல. காணிவேல் இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்க, சாமான்லாம் ரெண்டுக்கு கொண்டு போட்டுட்டீங்க, இப்ப நடக்கிற டேட் ஆரம்பிச்சாச்சு. சரி, ஃபுல்லா ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் செலவழிச்சாச்சு, செலவு போயிட்டாச்சு ஒரு 5 லட்சம். நீங்க ஒரு 10 லட்சம் வருமானம் எதிர்பார்த்திருக்கிறீங்க, 5 லட்சம் லாபம் கிடைக்கும். ஆனா மழை பெய்ஞ்சதுனால வந்தது ஒரு 3 லட்சம் வருமானம் தான். மக்கள் வரவே, அதுவும் மிச்சம் கஷ்டப்பட்டு அங்காளிங்கெல்லாம் சேர்த்து வந்த வருமானம் ஒரு 3 2 லட்சமோ, மீதி எல்லாம் கை நஷ்டம். அப்படி ஒரு நஷ்டம் கொண்டு வந்தா அது உங்களோட நிறுவனத்தினுடைய செலவாக காட்டப்படும், நிறுவனத்தினுடைய செலவாக காட்டப்படும். சரி, வருமானத்தை அப்படியே கூட்டி 2வது நிலைக்கு மாற்றுவோம், செலவுகளையும் அப்படியே கூட்டி 2வது நிலைக்கு மாற்றுவோம். வருமானத்திலிருந்து செலவுகளை கழிச்சு கீழே போடும். ஒன்றோ பிளஸ்ல வரலாம், அப்படி இல்லாட்டி மைனஸ்ல வரலாம். பிளஸ்ல வரலாம், மைனஸ்ல வரலாம். வளமையாக நாங்க வருமானத்தையும் செலவையும் கழிச்சு லாபம் அல்லது நட்டம் எடுத்தோம். இந்த வருமானத்திலிருந்து செலவை கழிச்சு லாபம் அல்லது நட்டம் அல்ல, நல்லா பார்த்துக் கொள்ளுங்க, வருமான வருமான மிகை அல்லது குறை. வருமான மிகை அல்லது குறை. உங்களுக்கு பிளஸ்ல வந்தா வருமான மிகை, மைனஸ்ல ஆன்சர் வருமாக இருந்தா வருமான குறை என்பதாக அடையாளப்படுத்தும். சரி, வருமானத்திலிருந்து செலவை கழிக்கிறீங்க, பிளஸ்ல வருது ஆன்சர், ஆன்சர் பிளஸ்ல வருது. 50,000 வருமானம், 30,000 தான் செலவு, அப்ப 20,000 பிளஸ்ல வருதுண்டா அதுக்கு நாங்க சொல்லுவோம் வருமான மிகை. வருமான குறை அப்படின்னா 50,000 வருமானம், 70,000 செலவு, வருமானத்தை விட செலவு கூட, அப்ப மைனஸ் வருது ஆன்சர், இதுக்கு நாங்க சொல்லுவோம் வருமான குறை. வருமான குறை. இப்ப இங்க இருக்கக்கூடிய வருமான மிகையை கொண்டு வந்து நீங்க நிதி நிலைமை கூற்றுக்கு வச்சு கொண்டு போவீங்க. இந்த வருமான மிகையை என்ன செய்வீங்க என்றால் நிதி நிலைமை கூற்றுக்கு கொண்டு போவீங்க. நாங்க நிதி நிலைமை கூற்று பேசக்குள்ள பேசுவோம். நிதி நிலைமை கூற்றுக்கு எங்க கொண்டு போறேன், நிதி நிலைமை கூற்றுக்கு கொண்டு போவீங்க. சரியா, நிதி நிலைமை கூற்றுக்கு கொண்டு போவீங்க இந்த வருமான மிகைய அல்லது குறை. நிதிநிலைமை கூற்றுல எந்த இடத்துல எப்படி பதிவு செய்யறதை நாங்க நிதிநிலைமை கூற்று பேசும்போது பேசுவோம். சரி, அப்ப கொள்ளல் கொடுத்தல் கணக்கு, வருமான செலவு கணக்கு, இந்த 2 விஷயமும் கிளியரா வரும். ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா, டவுட் இருக்குதா இந்த 2 விஷயங்கள்ல? கொள்ளல் கொடுத்தல் கணக்கு, வருமான செலவு கணக்கு, உங்களுக்குரிய சந்தர்ப்பம், டவுட் இருந்தா கேட்கலாம். இது கிளியரா நாட் கிளியரா? உங்களுக்கு எந்த அமைப்புல கிளியரா இருக்குது? ஓகே, ஹாஜராவுக்கு கிளியர், ஷஃபா கிளியர்னு மெசேஜ் போட்டிருக்கீங்க, ருஷ்தா கிளியர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற பிள்ளை நம்மளுக்கு கிளியரா? 2027 பட்சத்துல மெயினா இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். இதா ஓகே, எனக்கு கிளியர் அப்படி சொல்றாங்க.
நஸ்லா கிளியர், சஞ்சீவன் கிளியர், அம்னா கிளியர். சரி, அப்ப யாருக்காச்சும் பிரச்சனைகள் இருக்குதா, டவுட் இருக்குதா, சிக்கல் இருக்குதா? யாருக்காவது என்னத்துல ஒரு சின்ன பிரச்சனை? சரி, இது வருமா? இப்ப நான் இங்க சொல்லாத ஏதாச்சும் உங்களுக்கு வருமா இல்லையான்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதுவே இப்படி வருமான கூட்டுல பதிவு செய்யறது அப்படின்னாலும் கேட்கலாம். சரி, நான் நினைக்கிற மாதிரி டவுட் இல்ல. இப்ப நாங்க அடுத்தது போக போறது, இப்ப இன்னைக்கு சந்தா வருமானம் எடுத்திருந்தாங்க, இதுக்கு ஒரு கணக்கு செய்வோம், நாங்க ஒரு பேரேடு செய்வோம். அது நிதி கூட்டொண்டல்ல, பேரேடு உண்டு. சரி, அப்ப பேரேடு ஒன்று செய்வோம். அது ஆனா முக்கியமான பேரேடு இந்த வணிகத்தை பொறுத்தவரை, இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பேரேட்டு கணக்கு. அப்ப அந்த பேரேட்டு கணக்கு நாங்க ஸ்பெஷலாவே படிப்போம். ஏன்னா அது ஆக முக்கியம். ஃபைனல் பேப்பர்ல கேள்வி வரப்பவே அந்த பேரேடு ஸ்பெஷலா கேட்பான், சந்தா கணக்கினை தயாரிக்குது அப்படின்னு கேட்பான். சரி, இப்ப சந்தா கணக்கை தயாரிக்கணும்னா அந்த பேரேடு பற்றிய பூர்த்தியான அறிவு தேவை. இப்ப சந்தா கணக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, சந்தா கணக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்றதை பார்ப்போம். சரி, அப்ப நான் இதை அடிக்கிறேன், நீங்க ஷார்ட் நோட் எடுத்துக்கொண்டீங்கன்னா மெசேஜ் செட் ஒன்று போட்டிக்கிறீங்க ஒருக்குள்ள பார்ப்போம். செயற்பாட்டு நடவடிக்கைக்கு ஒரு வருமான கூட்டு செஞ்சு அதுல இருந்து இங்க கொண்டு பிற செயற்பாட்டு நடவடிக்கைக்கு வருமான கூற்ற தனியா கேட்க மாட்டான், இது வரைக்கும் அப்படி கேட்டது இல்ல. சரி, அவங்களோட நடவடிக்கையினுடைய வருமானங்களையும் செலவுகளையும் நீங்க வேறையாக பதிவு செய்வதுதான் நல்ல. பிற செயற்பாட்டு நடவடிக்கை நான் சொன்ன அந்த காணிவேல்ட விஷயம், அந்த காணிவேல்ட விஷயத்துல லாபம் எடுக்கிறதுக்கு நீங்க வேறையா ஒரு வருமான செலவை வேறையா பதிவு செய்யணும். அதுதான் வருமானம் என்ன, டிக்கெட் வித்த வருமானம், அதுல வேற சரி ஐஸ்கிரீம்கள் வித்த வருமானம் அப்படின்னு சொல்லி அதோட வருமானத்தை எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட செலவுகள் என்னன்றதை வேறையா கூட்டி கழிக்கணும். கழிச்சிட்டு வார லாபமாக இருந்தா இங்க கொண்டு போட்ட வருமானத்துக்கு, நட்டமாக இருந்தா கொண்டு இங்க போடும். சரி, வருமானங்களை வேறையா கூட்டி செலவுகளை வேறையா கழிச்சிட்டு லாபமாக இருந்தா இந்த வருமானத்திலையும், நட்டமாக இருந்தா இங்க செலவுலையும் கொண்டு போடும். அதை தனியா தான் நீங்க செஞ்சு எடுக்கணும். நீங்க கொண்டு ஒவ்வொரு வருமானத்தையும் பதிவு செய்ய. சரி, அது கேட்க மாட்டான், நீங்க செஞ்சு பார்க்கணும். சரி, நீங்க வேறையா சரியாக செஞ்சு பார்க்கணும். அதை சரியா உங்கள்கிட்ட கேட்க மாட்டான், துண்டா கேட்க மாட்டான். பொதுவாக புற தொழிற்பாட்டு நடவடிக்கையினுடைய வருமான கூட்டை தயாரிக்க அப்படின்னு இது வரைக்கும் கேள்வி வந்ததில்லை. அப்படி கேட்க மாட்டான். அப்படி கேட்டா நீங்க வேறையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சரி, வருமான கூற்று உண்டு வளமையான மாதிரி. சரி, அப்ப அதுக்கு வருமான கூற்று சொல்லும் பொழுது வருமானத்தை வேறையாகவும் சில பதிவு செஞ்சீங்கன்னா சரி. சரி, அப்ப அந்த அமைப்புல அதனுடைய விடயங்கள் எடுக்கலாம். அது பொதுவாக இன்னும் ஒரு உதாரணமா கேன்டீன் ஒன்று மாதிரி செய்யறாங்கல்ல, சிற்றுண்டி சாலை ஒன்று செய்யறாங்கன்னா அது லாப நோக்கம் உள்ள வணிகம். சிற்றுண்டி சாலை ஒன்று மாதிரி இருக்கிறாங்கன்னா, சிற்றுண்டி சாலை ஒன்று மாதிரி செய்யறாங்கன்னு சொன்னா அது லாப நோக்கம் உள்ள வணிகம். அப்ப அதுக்கு ஒரு ஃபார்மேட்ல நீங்க வருமான கூட்டு செஞ்சு அதை கொண்டு வந்து இங்க போகணும். சரி, அதை செஞ்சு கொண்டு வந்து போடணும். இப்ப அந்த ஃபார்மேட்டுக்கு மார்க்ஸ் இருக்குதா இல்லையான்னு கேட்டா கேள்வியில கேட்டான், புற தொழிற்பாட்டு நடவடிக்கைக்கான வருமான கூற்றுன்னு கேள்வியில கேட்டான் என்றால் ஃபார்மேட்டுக்கு மார்க்ஸ் இருக்குது. கேள்வியில கேட்காட்டி அந்த ஃபார்மேட்டுக்கு மார்க்ஸ் இல்லை, அந்த ஃபார்மேட்டுக்கு மார்க்ஸ் இல்லை. இந்த தொகைக்கு மட்டும்தான் மார்க்ஸ், லாபம் அல்லது நட்டத்தை கொண்டு வந்து போட்டதுக்கு மட்டும்தான் மார்க்ஸ். சரி, புற தொழிற்பாட்டு நடவடிக்கையில் எவ்வளவு லாபம் வந்த அல்லது எவ்வளவு நட்டம் வந்த என்பதை எடுக்கிறதுக்காக நீங்க ஒரு கணக்கறிக்கையோடு தயாரிக்கிறது நல்லது.
சரி. இன்னும் ஒரு வருமான கூற்றுன்னு செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது. சரியா? இன்னும் ஒரு வருமான கூற்று அது தனியா கேட்டா மட்டும் அது செய்யும். எல்லாத்தையும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்ல. ஃபார்மேட் ஒன்று அடிச்சு அதுக்கு மர போட்டு அதான் சிம்பிளாக உங்களுக்கு எப்படி வருமானங்கள் விளங்குதோ செலவுகள் விளங்குதோ அதை பதிவு செஞ்சு எடுத்தீங்கன்னா லாபம் அல்லது நட்டத்தை மட்டும் வந்து இங்க போட்டீங்கன்னா சரி. தனியா கேட்டாருண்டா துண்டா கேட்டாருண்டா அப்ப நீங்க அழகா நீட்டா ஒரு ஃபார்மேட் ஒன்று அடிச்சு வருமானங்கள் செலவுகளை பதிவு செய்யணும். அது லாப நோக்கமுள்ள வடிவமைப்பாக இருந்தா நாங்க 6ஆம் பாடத்துல படிச்சோமே, விற்பனையிலிருந்து ஆரம்ப இருப்பு கொள்வனவை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சு விற்ற சரக்கின் கிரையை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு விற்பனையிலிருந்து விற்ற சரக்கின் கிரையை கழிச்சு மொத்த லாபம் எடுத்து பிற வருமானம் கூட்டி செலவுகளை கழிக்கும். செலவுகளை 4 வகைப்படுத்தல் இல்லாம செலவுகளை சும்மா பொதுவா போட்டு கழிச்சு அப்படியான ஒரு வருமானத்தின கூட்டு செஞ்சு எடுக்கணும். தெளிவா ஃபார்மேட்டோட கேட்டாங்க. எப்படி உங்களோட பிற தொழிற்பாட்டு நடவடிக்கைக்கான வருமான கூற்றினை தயாரிக்குக. ஒரு சிற்றுண்டி சாலை மாதிரி அவர் தொடர்ச்சியான ஒரு வணிகம் ஒண்ணு செஞ்சு கொண்டு போறாரு. எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு லாப நோக்கம் உள்ள வணிகத்தை நடாத்துறாரு இவரோட சப்போர்ட் கேன்டீனோட செஞ்சு கொண்டு போறாரு. இப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா கட்டாயம் ஒரு வருமான கூட்டு செய்யணும் சொல்றாரு. அப்படி இல்லாட்டி உங்களோட மைண்டுக்கு பண்ற மாதிரி நீங்க குறிச்சு லாபத்துல நட்டத்தை எடுத்து கொண்டீங்கன்னா போதும். சரி. அது ஏன்னா நான் சொல்றேன் உங்களோட டைமை மிச்சப்படுத்தணும்ன்றதுக்காக அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல வந்து டைம் வந்து போதும். பிற செயல்பாட்டு செயற்பாட்டுக்கு நாங்க அப்படி போகல அடிச்சு வருமான கூட்டுல செய்ய போல அன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் போனா சரிதான். சரியா? ஏற்கனவே மொத்த சந்தாவுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒதுக்கியமான டைம் 15 டு 16 20 நிமிஷத்துக்குள்ளதான். 15 நிமிஷம் தான் மேக்சிமம். சரியா? நாங்கள் கணக்கிட்டு சமன்பாடோட சேர்ந்து தானே வரும் இந்த சந்தா. 3வது கேள்வியில தான் வரும். சரியா? இப்ப கணக்கிட்டு சமன்பாடு சேர்த்து செய்யறதுக்கு 35 நிமிஷம் தான் டைம். கணக்கிட்டு சமன்பாடை 15 நிமிஷத்துல முடித்தா இதுக்கு 20 நிமிஷம். கணக்கில் சமன்பாடுக்கு 20 நிமிஷம் எடுத்தா இதுக்கு 15 நிமிஷம் தான் உங்களுக்கு. சோ அதனால 15ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கும். வருமான கூட்டுக்கு தனியா ஒரு 10 நிமிஷம் செலவழிக்க அணியா நேரம் அணிய கேட்டா மட்டும் ஃபார்மேட்டை போடுங்க. பொதுவா கேட்க மாட்டான், இது வரைக்கும் கேட்கல. கேட்கலண்டா அப்படி ஒரு செயற்பாடு தந்து இருந்தாங்கன்னா அது வேற ஒரு சும்மா சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டை போட்டு சரியா உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு ஃபார்மேட்டை போட்டு லாபத்தை எடுத்தீங்கன்னா போதும். கிளியரா விஷயம்? ஓகே. டவுட் கேட்ட 2 பேருக்கு செய்யலாம். महल महल ओके साना जजाकुमुल्लाह है शफा क्लियर அவங்களுக்கு महल மார்க்ஸ் பத்தி கேட்டீங்க. ஃபார்மேட்டுக்கு மார்க்ஸ் இருக்குதாங்க. ஓகே சரி. அப்ப அடுத்த தலைப்புக்கு மூவ் ஆகும். நாங்க சந்தா கணக்கு தயாரிக்கிறது. சரி. சந்தா கணக்கு தயாரிக்கிறது. சரி. சந்தா கணக்கு தயாரிக்கிறது. அப்ப சந்தா வருமானத்தை எடுக்கிறதுக்காக இது ஒரு டி ஃபார்ம். இது ஒரு நான் முதல் சொன்ன மாதிரி டி ஃபார்ம் ஒரு பேரேட்டு கணக்கு மட்டும்தான். இது ஒரு பேரேட்டு கணக்கு மட்டும்தான். அப்ப அந்த பேரேட்டு கணக்கை தெளிவா தயாரிக்கும் பாருங்க. சந்தா கணக்கு சந்தா கணக்கு பேரேட்டு கணக்கை நாம தெளிவாக தயாரிக்க போறோம். சந்தா கணக்கு. சரி. அப்ப சந்தா கணக்கை நாம தயாரிக்க போறோம் பாருங்க. சந்தால பிள்ளைகள் சந்தா என்பது எங்களுடைய நிறுவனத்துல இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் மாதாந்தம் ஒரு கொடுப்பனவு தொகையை அல்லது வருடாந்தம் ஒரு கொடுப்பனவு தொகையை எங்களோட நிறுவனத்துல அங்கத்தவர்களாக இருப்பதற்காக கட்டணும். தொடர்ச்சியாக நாங்கள் அங்கத்தவர் அழைக்கணும்னா மாசம் ஒரு தொகையை கட்டிக்கணும். இப்ப நல்ல ஒரு உதாரணம் தான் முஸ்லிம் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். பள்ளியில வந்து உங்களோட பள்ளி வாயில்கள்ல வந்து என்ன செய்வாங்க, மாதம் வந்து உங்கள்ட்ட வீடுகளுக்கு வந்து பள்ளிக்குரிய சந்தா பணத்தை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? சாந்தான்னு தான் நாங்க பேசுவோம். சாந்தா இல்ல அது இதைத்தான் சொல்றாங்க சந்தா. இதுல இருந்தா அது சாந்தாவாக மாறி அப்படி பேசுறீங்க. இதுவரைக்கும் சில நேரத்துக்கு 2027 பிள்ளைகள் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா அந்த பள்ளி சந்தா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நாங்க நினைச்சிருக்க மாட்டோம். இதைத்தான் இந்த விஷயம் இல்லை. அப்படி நீங்க பள்ளியில கணக்கு செய்யறா இந்த மெத்தட் தான் கணக்கு செய்யும். சரியா? பள்ளிக்கும் கணக்கு தேவை, கணக்கறிக்கைகள் தயாரிக்கணும், தயாரிச்சு கொடுக்கணும். அப்ப அதுக்கு இந்த மெத்தட்ல தான் செய்யும். சரியா? ஓகே. அப்ப சந்தா கணக்கு
இதுல வலது பக்கம் ஆரம்ப மீதி வெப்பம் என்னன்னா, இப்ப நாங்க சும்மா சொல்லுவோம், நாங்க செய்யறது எங்கட நிறுவனத்தினுடைய நிதியாண்டு 2026 ஜனவரி 1 தொடங்கி 2026 12/31 முடியுது. நேசிக்காக நான் எடுக்கிறேன்னா பேசிக்காக எப்படி ஒரு இது எடுக்கிறேன். அப்ப 2026 தான் எங்கட நிதியாண்டு. போன நிதியாண்டு 2025, அதுக்கு அடுத்த நிதியாண்டு 2027, அதுக்கு அடுத்த நிதியாண்டு 2027. இப்ப நாங்க இருக்கிறது 2026ல ஒரு 10 பேர் 2025 சந்தாவ இன்னும் எங்களுக்கு தந்தில்லை. இன்னும் அவர் 2025 சந்தாவை இன்னும் தந்தில்லை. எங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்குது. ஒரு 10,000 ரூபாய் கிடைக்க வேண்டியிருக்குது. சரியா? போன வருடம் நிலுவையில் உள்ள சந்தா, பெற வேண்டிய சந்தா எனக்கு கிடைக்க வேண்டியிருக்குதுன்னா அது என்ன சொத்து. சரி, எனக்கு கிடைக்க வேண்டியிருக்குதுன்னா அது எனக்கு சொத்து. சொத்தாக இருந்தா வரவு பக்கம் மீதி வரும். அப்ப வரவு பக்கம் நாங்க மீதி போடுவோம். இது போன வருடம் பெற வேண்டிய சந்தா, சென்ற வருடம் நிலுவை சந்தா, சென்ற வருட நிலுவை சந்தா. சரி, இவர் யாரு? சென்ற வருடத்தினுடைய நிலுவை சந்தா அப்படின்னு, சென்ற வருடத்தினுடைய நிலுவை சந்தா. போன வருஷம் எனக்கு கிடைக்க வேண்டி இருந்த சந்தாவை ஆரம்பியா போட்டு, சில நேரங்கள் ஒரு 10 பேர் தர இருந்தான் தான் போன வருஷம் 100 பேர் அங்க தருகிறேன். இன்னும் 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்கடா போன வருஷமே இந்த வருஷத்துக்குரிய சந்தாவை தந்துட்டாங்க. 2025ல நாங்க 2026க்கும் சேர்த்து சந்தாவை தந்தாச்சு அப்படின்னு தந்துட்டு போறாங்க. அப்ப போன வருடமே இவ்வருடத்துக்குரிய சந்தா பெறப்பட்டிருக்கு. அப்ப போன வருஷம் அது முற்பணம். போன வருஷம் எப்படி இருந்திருக்கும்? முற்பணமாக இருந்திருக்கும். அடுத்த வருஷத்துக்குரிய வருமானம் இப்பவே கிடைச்சிருக்கிறது. 2025ல 2026க்குரிய வருமானம் கிடைச்சிருக்கு. அப்ப முற்பண வருமானம் என்பது பொறுப்பு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொறுப்புன செலவு பக்கம் மீதி. அப்ப ஆரம்ப மீதி பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. போன வருஷம் இந்த வருஷத்துக்காக கிடைத்த சந்தா ஆரம்ப முற்பண சந்தா, செலவு பக்கம் மீதி வரும். சரி, சென்ற வருடம் இவ்வருடத்திற்காக கிடைத்த சந்தா அப்படின்னா முற்பண சந்தா. சரி, முற்பண சந்தா. அதைத்தான் இங்க செலவு பக்கம் ஆரம்ப மீதியாக காட்டும். காசாக கிடைத்த சந்தா இந்த வருஷம் காசா கிடைச்சிருக்குது. காசா கிடைச்சிருக்குது. காசு கிடைக்க போல பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கணுமோ. காசு கிடைக்க போல 2025 சந்தாவும் கிடைக்கும், 2025 சந்தாவும் கிடைக்கும். காசுல 3 விதமான காசு வரும். 3 விதமான சந்தாக்கள் எடுக்கணும். ஒன்று 2025க்கான சந்தா. போன வருஷம் தர வேண்டிய தாக்கலிட்டாங்களே, அவங்க இந்த வருஷம் தாங்க, நான் போன வருஷம் காசு தர இருக்குது, அதை தரலாம். அப்ப அதை எடுக்கும். சிலவங்க இந்த வருஷத்துக்குரிய சந்தாவை தருவாங்க. எனக்கு இந்த வருஷத்துக்குரிய சந்தா, அப்ப 2026 நடைமுறை வருடத்துக்குரிய சந்தா, அதை எடுக்கணும் காசாக. சிலவங்க அடுத்த வருடத்துக்குரிய சந்தாவை தந்துட்டு போவாங்க. நாங்க 2027 சந்தாவையும் முடிச்சு போகணுங்களா அப்படின்னு தந்துட்டு போவோம். அப்ப அடுத்த வருட சந்தா இந்த 3 விதமான காசுகள் கிடைக்கலாம். போன வருஷத்துக்குரிய சந்தா இந்த வருஷம் கிடைக்கலாம், இந்த வருஷத்துக்குரிய சந்தாவே இந்த வருஷம் கிடைக்கலாம், அடுத்த வருஷத்துக்குரிய சந்தாவும் இந்த வருஷம் காசாக கிடைக்கும். அப்ப காசுன்னு நீங்க கூட்டி எடுக்க போல பார்க்கணும், போன வருஷத்துல சந்தா யாரு சரி தந்திருக்கிறாங்களா அதையும் கூட்டிக்கொள்ளும். இந்த வருஷத்துக்குரிய சந்தா தந்திக்கிறாங்களா அதுவும் வரும். வாரத்துக்குரிய சந்தாவை காசு தந்திக்கிறாங்களா அதுவும் வரும். அப்ப அது 3ஐயும் கூட்டி எடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக காசாக கிடைத்த சந்தா வந்துடும். அப்படி எடுத்த சந்தாவுக்கு தான் இரட்டை பதிவு, காசு கணக்கு. நாங்க முதல் சொன்ன கொள்ளல் கொடுத்தல் கணக்கு, அங்க வரவுல பதிவு செஞ்ச சந்தாடு, அங்க வரவு, இங்க செலவு, இங்க செலவு. சரி, அங்க கொள்ளல் கொடுத்தல் கணக்குல வரவு பதிவு செஞ்சானே சந்தாடு சொல்லி, அங்க வரவு இங்க செலவு, காசு கணக்கு. சரி, சரியா, சந்தா கணக்கு செலவு, காசு கணக்கு வரவு, சந்தா கணக்கு செலவு, காசு கணக்கு வரவு, சந்தா கணக்கு செலவு என்பதாக இரட்டை பதிவு போடும். சரி, இப்ப அடுத்து புள்ளி, அடுத்து
பாப்பீங்க. இந்த வருஷம் யாருக்கும் சந்தா தராம இருக்கிறாங்களா? 2026 முடிய போக்கல இந்த வருஷம் யாருக்கும் சந்தா தராம இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. 2 பேர் தரல இல்ல. இந்த வருஷத்துக்காக சந்தா தரலாம் சொன்னாங்க. நான் வார வருஷமே தாரேன். எனக்கு இந்த வருஷம் கையில காசு இல்லை அப்படின்னா அப்ப 2 பேர் சந்தா பெற வேண்டி இருக்குது வருட இறுதியில 2 பேர் சந்தா பெற வேண்டி இருக்குது. அப்ப அது வருட இறுதி சொத்தாக இருக்கும். வருட இறுதியில சொத்தாக இருக்கும். ஆகவே மீதி வந்தது சொத்துனா வரவு பக்கம் மீதி வரும். மீதி வந்தது வரவு பக்கம் போடுவீங்க இப்படி. மீதி வந்தது சரி. மீதி சென்றது அவ செலவு பக்கம் சரி. இதெல்லாம் இறுதி பெற வேண்டிய சந்தா. இறுதி பெற வேண்டிய சந்தா இவ்வருடத்துல இன்னும் கிடைக்காத காசாக கிடைக்காத சந்தா. சரியா? இன்னும் இந்த வருஷத்துக்கு மட்டுமல்ல, அது எத்தனை வருஷம் இன்னும் காசா கிடைச்சில்ல. அது இந்த வருஷம் சந்தா ஆயிக்கணும், போன வருஷம் சந்தாவா கிடையாது. வருஷ இறுதியில பாக்குறாங்க இன்னும் சந்தா கிடைக்காம இவ்வளவு இருக்குது. காசாக இன்னும் வரல. எவ்வளவு? இவ்வளவு. அதெடுப்பும் சொத்தாகும். சரியா? எவ்வளவு இருக்குது முழுமையாக இருக்கும். சரிதானே? ஆஹ் 50,000 காசு கிடைச்சில்லை. 50,000 முழுமையாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்ப்போம். யார் சரி 2027 சந்தாவை சந்திக்கிறாங்களா? அடுத்த வருஷம் சந்தாவை சந்திக்கிறாங்களா? தந்திருந்தால் காசுல கூட்டியிருப்போமே, அந்த காசுல கூட்டுற தொகைய நீங்க பொறுப்பாக காட்டணும். முற்பணம். அப்ப முற்பண பொறுப்புண்டா செலவு பக்கம் மீதி வரும். மீதி வந்தது மீதி சென்றது செலவு பக்கம் மீதி வரும். இது இறுதி முற்பண சந்தா. இது யாரு? இறுதி முற்பணம். இறுதி முற்பணம். இந்த வருஷம் காசு கொண்டு வராங்க. 27 அடுத்த வருஷத்துக்குரிய சந்தாவை தாராங்க. அப்ப அடுத்த வருஷத்துக்குரிய சந்தாவை தந்தா அது பொறுப்பாக இருக்கும். ஏன்னா முற்பணம் பொறுப்பு. அப்ப செலவு பக்கம் மீதி வரும். அப்ப என்ன வரும்? செலவு பக்கம் மீதி வரும். செலவு பக்கம் மீதி வரும். சரி. இப்ப அடுத்த கடைசி என்ன செய்வீங்கடா? இந்த ஆண்டுக்குரிய சந்தா வருமானம் என்ன? இந்த ஆண்டுக்குரிய சந்தா வருமானம் என்ன? சரியா? இதை சமப்படுத்தினாலும் இன்னைக்கு ஷார்ட் ஆகிற தொகை. செலவு பக்கத்தை கூட்டி போட்டுட்டு அதை வரவுக்கு மாற்றி இங்க ஷார்ட் ஆகிற தொகையை எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த அங்கத்தவர்கள் எண்ணிக்கையை வச்சு இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் ஒத்தருக்கு இவ்வளவு ஒன்று எடுக்கவும். சரி. வருமான செலவு கணக்கு. இதைத்தான் நாங்க கொண்டு போய் எங்க காட்டுறோம்னா வருமான கூற்றுல வருமானமாக காட்டுறோம். அதுக்கு இரட்டை பதிவு. சந்தா கணக்கு வரவு, வருமான செலவு கணக்கு செலவு. ஆண்டு சந்தா வருமானம். அப்ப சந்தா கணக்குல 6 விஷயங்கள் பதிவு செய்யறோம். 1 இவர், 2வது இவர், 3வது இவர், 4 இவர், 5, 6. ஆரம்ப பெற வேண்டிய சந்தா ஆரம்ப முற்பண சந்தா, இறுதி முற்பண சந்தா இறுதி பெற வேண்டிய சந்தா, அடுத்தது காசாக பெற்ற சந்தா, வருட சந்தா வருமானம். இந்த 6 விஷயங்களும் உங்களோட சந்தா கணக்குல காட்டப்படணும். சரி. இந்த 6 விஷயங்களை செஞ்சீங்கன்னா சரி. இதுல 5 தந்து ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு வரும், அல்லது 6ஐயும் தந்து சமமாக ரெண்டும் சமப்படுத்துற அமைப்புல வரும். சரி. பெரும்பாலும் 5 தந்து ஒன்றை உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மெத்தட்ல தான் அவன் கேள்வியை செஞ்சிருப்பான். சோ அந்த அமைப்புல எதை தாரான் எதை தரல என்பதை தெளிவாக போட்டு கிளியரா பாருங்க. சந்தா கணக்கு விஷயங்கள் கிளியரா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா சந்தா கணக்கு தயாரிக்கிறதுல இந்த ஃபார்மேட்ல? மற்றவங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா சந்தா கணக்கு தயாரிக்கிறதுல? சார் சொல்லுங்க. சார் சந்தா கணக்குல அத ஆரம்பத்துல பதிவளிச்சிட இறுதியில பதிவளிச்சிட அதுக்கு எப்படி பதிவுன்னு கொஞ்சம் சொல்லி தரலாமா? ஓகே. சரியா? சந்தா கணக்குல இன்னும் ஒரு விஷயம் எதாக இருக்குது. சரி. இன்னும் ஒரு விஷயம் எதாக இருக்குது. அப்ப நாங்க அதை இன்னைக்கு பேசிட்டு போவோம். கேக்குறீங்கன்றதுனால நாங்க அந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் பேசிட்டு போவோம். சரி. அப்ப அதையும் கட்டாயம் பேசிட்டு போவோம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நான் இதுல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் அழிச்சிட்டு சந்தா கணக்கை மட்டும் வச்சுக்கொள்ள. சரியா? அப்ப இதை கிளியரா பேசலாம்.
சரி, ஓகே. இப்ப சரியா, இப்ப சந்தால இன்னும் ஒரு விஷயம் எட்டாகும். இதுல 6 விஷயம் மெயினா வளமையா வருது. ஒரு விஷயம் அது இருந்த வாக்குல அந்த நிறுவனத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா, நிறுவனத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தா கணக்கு என்னன்னு கேட்டா பதிவளிக்கப்படுகின்ற சந்தா. சந்தா பதிவளிப்பு முக்கியமான விஷயம். சந்தா பதிவளிப்பு அப்படின்னு ஒரு விஷயம். சரியா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சந்தா பதிவளிப்புன்னா என்னன்னா, ஒருத்தர் இருக்கிறாரு, போன வருஷம் சந்தாவை தரவும் இல்லை, இந்த வருஷமும் சந்தா தரல, அடுத்த வருஷமும் சந்தா தார வாக்குண்டு இல்லை. அவரை பார்த்தா பேசி சரி பார்ப்போம். ஏன்னா இது அந்த லேப் நோக்கு மற்ற நிறுவன அமைப்பு, அவர் அந்த வருஷம் கலந்து கொள்றாரும் இல்லை, சந்தா தார அமைப்பும் விளங்கல. அப்ப அவரை நாங்க அங்கத்தவர்ல இருந்து நீக்குவோம், அவரது அங்கத்துவம் ரத்து செய்யப்படும். இப்ப அவரோட அங்கத்துவம் நீக்கினா அவர் தர வேண்டிய சந்தாவை நாங்க சொத்தாக காட்டிக்கொண்டு வந்திருப்போம் தானே. பெற வேண்டிய சந்தா, பெற வேண்டிய சந்தா, பெற வேண்டிய சந்தான்னு போட்டுக்கொண்டு வந்திருக்கோம். சரி, பெற வேண்டிய சந்தா, பெற வேண்டிய சந்தான்னு போட்டுக்கொண்டு வந்திருக்கும். அப்ப பெற வேண்டிய சந்தாவில இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய சந்தா இதுக்கு பிறகு வராது, இதுக்கு பிறகு வராது. அப்ப அந்த சந்தாவை நீங்க என்ன செய்யணும்டா, பதிவளிப்பு செய்யணும். பதிவளிப்பு அறவிட முடியாத நாங்க செய்வோம், அது மாதிரி இனிமே வராது அந்த சந்தா அப்படின்னு சொல்லி பதிவளிப்பு செய்யும். பொதுவாக நடைமுறை சொத்துல தானே இருக்குது, வரவு தானே இருக்குது சொத்துல. அப்ப பதிவளிப்பு செய்ய கூட அந்த பதிவளிக்கப்பட்ட சந்தாவை சந்தா கணக்கு செலவோடு போடுவீங்க. ஸ்பெஷலா போட்டனத பதிவளிப்பு சந்தா. சந்தா பதிவளிப்பு, சந்தா பதிவளிப்பு சந்தா கணக்குல செலவு பக்கம் வரும். ஏன்னா வரவு பக்கத்துல இருக்கிறத இல்லாம அவர் தர வேண்டிய சந்தா வரவு பக்கம் இருக்குது. சரி, அவர் தர வேண்டிய சந்தா வரவு பக்கம் இருக்குது. அப்ப வரவு பக்கம் இருக்க வேண்டிய இருக்கிற சந்தாவை செலவுல வச்சு இல்லாமல் ஆக்கிட்டு, செலவுல வச்சு இல்லாமல் ஆக்கிட்டு உங்களோட வருமான செலவு கணக்குக்கு போயிட்டு செலவுகள்ல பதிவளிக்கப்பட்ட சந்தான்னு எழுதுவீங்க. நாங்க செஞ்சமே வருமான செலவு கணக்கு, வருமானங்கள் செலவுகள் பட்டியல் படுத்தினோம். அதுல செலவுக்கு கீழே பதிவளிக்கப்பட்ட சந்தான்னு போடுவீங்க. பதிவளிக்கப்பட்ட சந்தா அப்படின்னு போடுவீங்க. சரி, அப்ப இரட்டை பதிவு பொதுவாக வரும் வருமான செலவு கணக்கு வரவு அல்லது பதிவளிக்கப்பட்ட அந்த பதிவளிப்பு சந்தா பதிவளிப்பு கணக்கு வரவு, சந்தா கணக்கு செலவு. வருமான செலவு கணக்கு வருமான கூட்டுல செலவுண்டாக காட்டுவோம், வருமான செலவு கணக்கு வரவு, சந்தா கணக்கு செலவு தெளிவாக காட்டும். வருமான செலவு கணக்குல வரவு வச்சாச்சு, சந்தா கணக்குல செலவு வச்சாச்சு, சந்தா கணக்குல செலவு வச்சு காட்டுவோம். சரி, அப்ப அதுதான் சந்தா பதிவளிப்புக்குரிய இரட்டை பதிவு. இப்ப இதுல நிஸ்மா கேட்டது என்னன்னா இதை அல்ல, அவர் கேட்டது இதை அல்ல. இது நான் பேசிக்கும் இந்த விஷயம் தெரியாத பிள்ளைக்காக விளங்கப்படுது. சரியா, சந்தா பதிவளிப்பு என்னன்னு கிளியரா. இப்ப அவ கேட்ட கேள்விக்கு நான் என்ன வரல, நான் விளங்கப்படுத்துறேன். சந்தா பதிவளிப்புன்னு கேட்டது என்ன, சந்தா பதிவளிப்புன்னு என்ன கிளியரா பிள்ளை. சந்தா பதிவளிப்பு, சந்தாவை பதிவளிக்கிறது, கிடைக்க வேண்டிய சந்தா கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த சந்தாவை எங்களோட வரவுல இருந்து செலவு வச்சுட்டு அது ஒரு செலவுண்டாக காட்டுவோம். சந்தா கணக்குல செலவு வைப்போம், செலவுண்டாக காட்டுவோம். ஸ்பெஷலான ஒரு விஷயமா, ஸ்பெஷலான ஒரு விஷயம் இது. சரி, ஓகே. இப்ப இதுல டவுட் இருந்தா கேளுங்க, நான் இந்த லிஸ்டா கேட்ட விஷயத்துக்கு வரேன். இப்ப இதுல பொதுவா பிள்ளைகள் நாங்க சும்மா சொல்லுவோம், ஒருத்தர் தான் பதிவளிக்க போறோம். அவர் போன ஆண்டுல எங்களுக்கு சந்தா 1000 ரூபாய் தருவீங்க, போன ஆண்டுல 1000 ரூபாய் தருவீங்க, அது பெற வேண்டிய சந்தாவாக காட்டுகிறோம். இப்ப அவர் சொல்றாரு எப்படின்னா சீராக்கத்துல சென்ற ஆண்டு அங்கத்தவர் ஒருவரிடமிருந்து 1000 ரூபாய் பெற வேண்டியிருந்தார், அங்கத்துவ கட்டணம் பெற வேண்டியிருந்தது. இவ்வாண்டு இறுதியில் அவர் இவ்வாண்டு சென்றாண்டு ரெண்டிற்கும் அங்கத்துவம் கட்டணம் கெட்டாததால நாங்க அவரை அங்கத்துவத்தை ரத்து செஞ்சு சந்தாவை பதிவளிக்க போறோம். நல்லா வேணும்.
போன ஆண்டு கெட்டில்ல, இந்த ஆண்டு இறுதியில அவரு கெட்டில்ல என்றதுனால இந்த ஆண்டுடையும் கெட்டில்ல அப்படி பார்த்தா, போன ஆண்டுடையும் கெட்டில்ல, அப்ப 2 ஆண்டுடையும் கெட்டில்லன்னு சொல்லி சொன்னா அவரை அப்படி பதிவளிக்க போல. சந்தா வருமானம் காட்டும் பொழுது, சந்தா வருமானம் காட்டும் பொழுது அவரையும் வெயிட் பண்ணணும். ஏன்னா வருஷம் இறுதி வரைக்கும் நாங்க பார்த்து கொண்டிருந்தோம் அவர் தருவாரு தருவாரு தருவாரு. அப்ப இந்த ஆண்டு சந்தால அவரை போட்டோம் நாங்க வருஷம் இறுதி வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த சந்தா தருவாரு தருவாரு தருவாரு. அப்ப 100 பேர் இருக்கிறா அவர்ல உத்தர குறைச்சி 99 பேர் இங்க காட்டல, 100 பேர் தான் காட்டணும். வருஷம் இறுதி வரைக்கும் நாங்க பார்த்து கொண்டு. அப்ப 100 பேர் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் படி 100 பேர்தையும் 1000 ரூபாய் படி காட்டணும். 1 லட்சம் காட்டுறேன், 1 லட்சம் காட்டுறேன், சரி 1 லட்சம் காட்டுறேன். காட்டிட்டு பதிவளிக்கப்பட்ட சந்தா காட்ட போல போன வருஷம் 1000 தரல, இந்த வருஷம் 1000 தரல. சோ 2000 ரூபாய் கொண்டு வந்து போடணும் பதிவளிக்கப்பட்ட சந்தான்னு சொல்லி. போன வருஷம் 1000 ரூபாய், இந்த வருஷம் 1000 ரூபாய், 2000 கொண்டு வந்து போடணும் பதிவளிக்கப்பட்ட சந்தான். சீராக்கம் இப்படி வந்து அவர் சொல்றாரு, போன ஆண்டு சந்தா ஒரு அங்கத்தவர்களுக்கு கிடைக்காததுனால, சரி போன ஆண்டு சந்தா அங்கத்தவர்கிட்ட இருந்து கிடைக்காததுனால வருட ஆரம்பத்தில் அவரது அங்கத்துவம் ரத்து செய்யப்பட்டு சந்தா பதிவளிக்கப்பட்டது. வருஷ ஆரம்பத்திலே அவரை விளக்கியாச்சு, வருஷ ஆரம்பத்திலேயே அவரை விளக்கியாச்சு. அப்ப எங்கள்கிட்ட 100 பேர்ல ஒருத்தர் போயிட்டாச்சு வருஷ ஆரம்பத்திலே. சோ 99 பேர் தான் இருக்கு. அப்ப அவர்கிட்ட இந்த இடத்துல வருமானமா காட்டல, அவர்கிட்ட தான் வருமானமா காட்டல, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 99 பேர் தான் வருமானமா காட்டுறாங்க. அவர் ஆரம்பத்திலே விளக்கியாச்சு 1000 ரூபாய், 99,000 தான் ஒரு வருமானமா அவர் ஆரம்பத்திலே வெளியே போயிட்டாச்சு. அப்ப அவர்த போன ஆண்டு மட்டும்தான் சந்தா வர வேண்டியது, இந்த ஆண்டு பெஸ்ட்ல அவர் விலகிட்டே. அப்ப இந்த ஆண்டு அவர் சந்தா கெட்டவே தேவையில்லை. அப்ப போன ஆண்டு தர வேண்டிய சந்தாவை மட்டும் செலவுல பதிவளிப்பு செஞ்சீங்கன்னா சரி, ஒரு 1000 ரூபாய் மட்டும் தான் வரும், 1000 ரூபாய் மட்டும் தான் வரும். சரி, சந்தா கணக்கு செலவுன்னு சொல்லி 1000 ரூபாய் வரும். வருமான கூட்டுல கொண்டு போயிட்டு செலவுல பதிவளிக்கப்பட்ட சந்தா 1000 ரூபாய் கொடுக்கும். நல்லா தெளிவா விளங்குங்க. வருஷ இறுதியில் பதிவளிக்கப்படுகிறது என்றா இந்த ஆண்டு அவர் மெம்பர் ஐக்கியார் தானே. அப்ப இந்த ஆண்டு அவரையும் சேர்த்து வருமானமா காட்டிட்டு இந்த ஆண்டு சந்தாவும் எத்தனை வருஷம் கெட்டிலையோ அதையும் சேர்த்து பதிவளிக்கப்பட்ட சந்தாடு போடுவோம். வருஷ இறுதியில போட்டிருந்தோம், இறுதியில் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கோம். வருட ஆரம்பத்திலே அவரை நாங்க அங்கத்துவத்திலிருந்து ரத்து செஞ்சிட்டோம். வருட ஆரம்பத்திலேயே ரத்து செஞ்சிட்டோம்டா இந்த ஆண்டு அவர் அங்கத்தவராக இல்லை. சோ அவரை நீக்கிட்டு தான் இந்த ஆண்டு உங்களோட சந்தா வருமானத்தை காட்டணும். அப்ப இந்த ஆண்டு இல்லாம முந்தி எத்தனை வருஷம் அவர் தர இருந்தோ அத்தனை வருஷத்துக்குரிய சந்தா வருமானத்தை பதிவளிக்கப்பட்ட சந்தாண்டு போடணும். கிளியரா? கேட்ட டவுட் ஓகே? இப்ப கிளியரா நிஷ்மா? சார், இறுதியில பதிவளிப்பு செய்யறதுல வருமான கூற்றுல வந்து செலவுல 2 வருடத்திடையுமா பதிவளிப்பு செய்யணும்? இப்ப அவர் இந்த வருஷம் ஃபுல்லா இருந்தாரு தானே, அப்ப இந்த வருஷம் அவரது வருமானமாக காட்டிக்கிறோம் தானே, அவரது வருமானமா காட்டிக்கிறோம். சோ அவர் போன வருஷம் தர வேண்டியதையும் இந்த வருஷம் தர வேண்டியதையும் சேர்த்து தான் இல்லாம. சோ வருமான கூட்டுல அந்த ரெண்டையும் கொண்டு போய் செலவா காட்டும். கிளியரா? ஓகே சார். ஓகே, அப்ப சந்தா கணக்கு ஓகே எடுப்பாங்க முடியும். சந்தா கணக்கு ஓகேயா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? எனி டவுட்? ஏதாச்சும் சிக்கல் இருக்குதா? ஓகே புரிய சரி. சந்தா கணக்குல டவுட் இருந்தா கேட்கக்கூடிய நேரம். சரி, நான் நினைக்கிற மாதிரி டவுட் ஒண்ணுமே இல்லை சந்தா கணக்குல. சரி, சந்தா கணக்குல டவுட் ஒண்ணுமே இல்லை. சரி, நாங்க அடுத்து மூவ் ஆகுவோம். ஆயுள் சந்தாவுக்கு பார்ப்போம். ஆயுள் சந்தா
சரி, ஆயுள் சந்தா. அப்ப ஆயுள் சந்தா என்றா என்ன? ஆயுள் சந்தா என்றால் என்ன? ஆயுள் சந்தா என்பது பிள்ளைகள், சரியா, இப்ப கழகம் உண்டு அல்லது இப்படி லாப நோக்கமற்ற நிறுவனம் உண்டு அமைப்ப 100 பேர் அங்கத்தவர்களாக இருக்கிறாங்கண்டா, 100 பேர் அங்கத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, சரி, இந்த 100 பேரும் சேர்ந்து அந்த வணிக கருமங்களை செய்ய மாட்டாங்க. அங்கத்தவர் 100 பேர் இருக்கிறாங்க, சரியா, ஆனா 100 பேரும் சேர்ந்து மெயின்டைன் செய்யறதில்ல. ஒரு 10 பேர் தான் நல்ல கருமங்களை செய்வாங்க. அதனுடைய கருமங்கள், அதனுடைய விடயங்களை முன்னெடுத்து கொண்டு போறது, அதை செஞ்சு கூட போறது 10 பேர் தான். மொத்தம் 90 பேர் அங்கத்தவர்கள் தான். அதுல பெனிஃபிட் எடுப்பாங்க, சம்பாதிக்கிட்டோம் அவ்வளவு. மற்றவங்க அந்த வணிக கருமங்கள் செய்யுது. நடாத்தி கொண்டு போறாங்க ஒரு 5 பேரோ 10 பேரோ இருப்பாங்க. அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் ஆயுள் சந்தா. அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது என்ன? ஆயுள் சந்தா. சரியா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது ஆயுள் சந்தா. இப்ப அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆயுள் சந்தா என்ன விஷயம் கேட்டா, இப்ப இப்படி அந்த வணிகத்தை கருமங்களை செஞ்சு கொண்டு போற அங்கத்தவர்கள் அவங்க வணிகத்துக்குள்ளுக்கு வரக்கூடவே ஒரு பெரிய தொகை ஒண்ணு போட்டுட்டு தான் வருவாங்க ஸ்டார்ட் பண்றது. அந்த கழகத்தை, அந்த லாப நோக்கம் ஸ்டார்ட் பண்றது ஒரு 5 பேர் சேர்ந்து ஒத்தர் 50,000 ரூபாய் போட்டிக்கிறாங்க. ஒத்தர் 50,000 ரூபாய் படி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 2,80,000 ரூபாய் போட்டிக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ள போட்ட அந்த 50,000க்கு பிறகு அவங்கள்ட்ட சந்தா எடுக்கிறது இல்லை. அவங்க அங்கத்தவர்களாக இருக்கும் காலம் முழுமைக்கும் இந்த 50,000 தான் சந்தா. வேற அவங்கள்ட்ட மாசம் மாசம் வருஷாவட்டம்ல சந்தா கணக்கு சந்தல் எல்லாம் எடுக்கிறது இல்லை. அவங்க ஏற்கனவே வணிக திறமைகள் செய்யறாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அவங்க போட்ட அந்த தொகை மட்டும்தான் அவங்களோட சந்தாவாக எடுப்பாங்க. அவங்கள்ட்ட வேற ஒண்ணும் எடுக்கிறது இல்லை. இது 2,50,000 அந்த நான் அதுல அங்கத்தவராக நான் கொண்டு 50,000 நான் அந்த அங்கத்தவராக இருக்கும் காலம் முழுமைக்குமாக கொண்டு வந்த தொகை. 50 வருஷம் இருந்தா 50 வருஷத்துக்கும் நான் கொடுத்துக்கிறது 50,000. அதுக்கப்புறம் நான் கொடுக்கறது அவர்கிட்ட முறை வாங்குறது இல்லை. அப்ப இவரைத்தான் நாம சொல்லுவோம் ஆயுள் அங்கத்தவர். அப்ப அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த சந்தா தான் ஆயுள் சந்தா. அப்ப எங்களோட இந்த வணிகத்துல இந்த லாப நோக்கு அமைப்புல 50,000 பேர் 5 படி சந்திக்கிறாங்க. 50,000 படி 5 பேர் சந்திக்கிறாங்க. அப்ப 2,50,000 மட்டும். இந்த 2,50,000 உடனே கொண்டு போயிட்டு வருமான கூறுல வருமானமாக காட்டுறதுல நிறுவனம் டிசைட் பண்ணோம். 2,50,000 வச்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க எடுப்போம். நாங்க வருஷத்துக்கு ஒரு 25,000 எடுப்போம். வருஷத்துக்கு எவ்வளவு எடுப்போம்? இதுல இருந்து 25,000 எடுப்போம். எடுத்து வருமானமா காட்டுவோம், பேலன்ஸை வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, காசு தரக்கொலை ஆயுள் அங்கத்துவ சந்தாவினுடைய ஆயுள் அங்கத்துவ சந்தா அந்த காசு 2,50,000 வரப்போல கொள்ளை கொடுத்த கணக்கு காசு கணக்குக்கு வர வந்து ஆயுள் அங்கத்துவ சந்தா கணக்கு செலவுல இருக்கும் 2,50,000. சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு வருஷமும் இதுல இருந்து ஒரு தொகை, குறிப்பிட்ட ஒரு தொகையை எடுத்து வருமானமா காட்டும். அப்ப 2,50,000 25,000 அடிச்சிருந்தா ஆயுள் அங்கத்துவ சந்தா கணக்கு வரவு வருமான செலவு கணக்கு செலவு வருமான கூட்டுல நாங்க சந்தாவுக்கு கீழே போட்டோம் ஆயுள் அங்கத்துவ சந்தான்னு சொல்லி இந்த 25,000 இதுல இருந்து நாங்க வெளியே எடுக்கக்கூடிய 25,000 2,50,000 கொண்டு வந்து வச்சிருக்குது. அதுல 25,000 எடுக்கிறோம் வருமானத்துக்கா. சரி, அப்ப அந்த 2,50,000 எடுக்கக்கூடிய 25,000 வந்து வருமானமாக காட்டுறோம். காட்டிட்டு பேலன்ஸ் 2,50,000 2,50,000 மீதி சென்றது 2,25,000 மீதி வந்தது 2,25,000 நிதிநிலை கூற்றுக்கு கொண்டு போவோம். இது எங்க கொண்டு போவோம்? நிதிநிலை கூற்றுக்கு உரிமையாண்மைக்கு கீழே கொண்டு போவோம். நிதி நிலைமை கூற்றுட உரிமையாண்மைக்கு கீழே வரும். நிலைமை கூற்றுல நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து, உரிமையாண்மை, நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. உரிமையாண்மைக்கு கீழே தான் இந்த ஆயுள் அங்கத்துவ சந்தா வரும். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது 2,50,000 25,000 வெளியே எடுத்தோம். ஸோ 2,25,000 பேலன்ஸ் இருக்குது. அதை நீங்க கொண்டு போய் போடுவீங்க. அடுத்த வருஷம் 25,000 எடுப்பீங்க, அப்புறம் 2,00,000 வைப்பீங்க, அப்புறம் 25,000 எடுப்பீங்க, 1,75 வைப்பீங்க, 25,000 எடுப்பீங்க, 1,50 வைப்பீங்க. இப்படி அதை எடுத்து 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 பேலன்ஸ் வச்சுக்கொண்டே போவீங்க. சரியா?
இப்ப உங்களுக்கு இப்படிதான் என்றால் கணக்குல வருஷ ஆரம்பத்துல 250 இருக்குது ஆயுள் அங்கத்துவ சந்தா, வருஷ இறுதியில 225 தான் இருக்குதுன்னா நீங்க விளங்கணும். இதுல இருந்து 25 எடுத்திருக்குது வருமானமாக. சோ வருமான கூற்றுக்கு 25,000 கொண்டு போகும். வருமான கூற்றுக்கு 25,000 கொண்டு போகும். அப்ப ஆயுதங்கத்துவ சந்தா ஆரம்ப மீதியை விட பொதுவாக இறுதி மீதி குறைஞ்சிருக்கும். அப்ப அந்த குறைந்த தொகை வருமானமாக நாங்க பயன்படுத்தி இருக்கோம். வருமான கூற்றுக்கு வருமானமாக கொண்டு போய் இருக்கும். சரி, அப்ப அந்த அமைப்புல வாரதுதான் ஆயுள் அங்கத்துவ சந்தா. அப்ப நிறுவனத்துல தொடர்ச்சியாக அங்கத்தவராக இருக்கக்கூடியவர், வணிக கருமங்களை செஞ்சு கொண்டு தொடர்ச்சியாக அங்கத்தவராக இருக்கிறாங்க. இவங்க இவங்களுக்காக தயாரிக்கப்படுகின்ற, இவங்க செலுத்துகின்ற ஒரு அங்கத்துவ கட்டணம் தான் ஆயுள் அங்கத்துவ கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுள் அங்கத்துவ கட்டணம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான சந்தாவையும் எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து ஒவ்வொரு தொகையை பகுதி பகுதியாக வருமானமாக காட்டிக்கொண்டு வரும். ஒவ்வொரு தொகையையும் பகுதி பகுதியாக வருமானமாக காட்டிக்கொண்டு வரும். சரி, அப்படி வருமானமாக காட்டிக்கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத நிதிநிலைமை கூட்டுற உரிமையாண்மை பகுதிக்கு கொண்டு போயிட்டு காட்டுங்க. கிளியரா விஷயம்? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? Any doubts? ஓகே, 10-10. சரி, வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ், வியாழக்கிழமை வளமையா நான் இந்த கிளாஸ் நாள் அல்ல. சரியா, வியாழக்கிழமை இந்த கிளாஸ் நாள் அல்ல, வியாழக்கிழமை இந்த பகுதியினுடைய பேலன்ஸ் பார்ட். சரி, பேலன்ஸ் பார்ட் எடுக்கும். நான் வந்து கமெண்ட் மெசேஜ் போட மாட்டேன். இன்றைக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகினவங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகணும் சொன்னா உங்களுக்கு மட்டும் ஃப்ரீ என்ட்ரன்ஸோட தாரன் கம்ப்ளீட்டா விலகி கொள்ளணும்ன்றதுக்காக இந்த நடுவில் விலகி போதாது. சரி, இதுல பேலன்ஸ் கிளாஸ் வியாழக்கிழமை நடக்கும் மகரிபுக்கு பின்னால. சரியா, அப்ப இதுல வந்து ஜாயின் ஆகினவங்க அதுல பேலன்ஸ் பார்ட்ட உங்களுக்கு வேணும்னு சொன்னா வளமையா கிளாஸ் ஜாயின் ஆகாம இதுல கிளாஸ் ஜாயின் ஆகிக்கிற பிள்ளைங்க சொன்னா மெசேஜ்ல போடுங்க, உங்களுக்கு மட்டும் லிங்க் அனுப்புறேன். நான் குரூப்ல பொதுவா பப்ளிக்ல ஷேர் பண்றேன்ல, இதுல ஜாயின் ஆகிற பிள்ளைங்க. சரி, அடுத்த விஷயம், இதுல ஜாயின் ஆகிற பிள்ளைகள் இன்னைக்கு படிச்ச பாடம், படிச்சு தந்த பாடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு? கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1.5 மணித்தியாலும் கிளாஸ் நடந்திருக்குது. இப்போ 1.5 மணித்தியாலத்துல கிளாஸ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக இருந்துச்சு, எந்த அளவுக்கு இருந்துச்சு என்பதை நீங்க எனக்கு வளமையாக ஜாயின் ஆகக்கூடிய பிள்ளைகள் போட்டாலும் அவங்க போட்டாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. புதிதாக ஜாயின் ஆகின பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ்ன்றதுல கட்டாயம் போது ஃபீட்பேக் ஒன்று மாதிரி போட்டு விடுங்க. இந்த கிளாஸ்ல விலகினதா இல்லையா, இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் என்ற சம்பந்தமான ஐடியாக்களையும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி 2026 பட்ஜெட்டுக்குரிய ஃபைனல் செமினார், 2027 பட்ஜெட்டுக்கு தொடர்ச்சியாக கிளாஸ் ஜாயின் ஆகணும்னு சொல்றாங்க. எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு புதிய புதிய நிறைய விஷயங்கள் 2027 பட்ஜெட் நாங்கள் யோசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு நான் அந்த விஷயங்களை அப்டேட் அவசரமாக தருவேன். என்னென்ன விஷயங்கள் 2027க்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா நடக்க போகுது என்பதுல அப்டேட்டை கட்டாயம் தருவோம் அவசரமாக. ஸோ நீங்க ஜாயின் ஆகுங்க, உங்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் இன்ஷால்லா இந்த 3 வருஷத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பாக இன்ஷால்லா ஏவனுக்கு போகணும்னா நம்பிக்கையோட வசீல் சரிகிட்ட வாங்க. இன்ஷால்லா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரி, அதுக்கு உங்களோட இப்ப ஜாயின் ஆக இருக்கக்கூடிய என்னைக்கிட்ட வளமையா ஜாயின் ஆகிற பிள்ளைகிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன செய்யணும். சரி, ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். இன்ஷால்லா நாளைக்கு பேப்பர் கிளாஸ் ஒன்று நடக்கும், ஃப்ரீ கிளாஸ். பேப்பர் கிளாஸ் ஒன்று நடக்கும், ஃப்ரீ கிளாஸ். முழுமையான பார்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். 13-12 2 பேரும் ஜாயின் ஆகலாம். 12 பார்ட்டுக்கு 12 இருக்கலாம், 13க்கு 13 இருக்கலாம். சரி, எங்களுக்கு நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணினோம்னா 11:30 12 வரைக்கும் நாளைக்கு இன்ஷால்லா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 11:30 12 வரைக்கும் பாருங்க, 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 11:30 12 வரைக்கும் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட வசதியோட கிளாஸ் இல்லைன்னா எனக்கு நைட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நாங்கள் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:30க்கு நான் போட்டேன் நாளைக்கு. சரி, ஜாயின் ஆகிற பிள்ளை ஜாயின் ஆகுங்க. நாளைக்கு 6:30க்கு ஸ்டார்ட் பண்றேன். அப்போ 6:30 ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷால்லா. நாளைக்கு உங்களோட பேப்பர் கிளாஸ் உண்டு, அது அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போவோம். சரி, ஒரு 10 மணி 10:30 வரைக்கும் ஃபுல்லா செய்வோம் இன்ஷால்லா. இடையில ஒரு இன்ட்ரோ பாருங்க, தொழுகைக்காக எல்லாம் இன்ட்ரோ தருவோம் இன்ஷால்லா. அப்ப நாளைக்கு
சரி, ஓகே. அப்ப நாங்க பேலன்ஸ் பண்ணி போடுவோம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க செஞ்சு கொண்டு போங்க. ஏன்னா இப்ப அதுக்காக இதையோ இதுக்காக அதையோ விட இயலாது. பிசினஸுக்காக அக்கௌண்டிங் பிசினஸ்க்கோ இல்லாட்டி எக்கனாமிக்ஸோ மாத்தி விட இயலாது. நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஏன்னா எங்களுக்கும் இருக்கக்கூடிய டைம்ல தான் நாங்களும் போட்டு கொண்டு போறோம். சரி, மார்னிங் செஷன் ஸ்கூல், எங்களுக்கும் ஸ்கூல், மற்றது வஜிர் சர்வீஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பெரிய ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஈவினிங் டைம் தான் ரெண்டு பேரும் டைம் இருக்குது. நீ ரெண்டு பேரும் டைம் போடக்குள்ள கிராஷ் ஆகும். இப்ப என்னால் எக்ஸாம் பெச் என்றதுனால நானும் செய்ய பார்ப்போம், அவரும் செய்ய பார்ப்போம். எங்களால் இருக்குமே மேக்சிமம் கொடுக்க தான் நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப அந்த டைம்ல போட்டி போட்டுக்கொள்ளு. சில நேரத்துக்கு எனக்கும் வதிர்ச்சிக்கும் ஆர்கியூமெண்ட் கூட வரும். என்ன டைமுக்கு நீங்க எடுக்கிற உங்களோட டைமுக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட்டும் வந்திருக்குது. இப்ப நேற்று முதல் நேரத்துல நான் அவரோட ஆர்கியூ பண்ணி கொண்டிருந்தேன். ஸோ நாங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றது உங்களுக்கு என்ன சரி தரணும் என்றதுக்காக தான். ஸோ நீங்க அதுல இருந்து பிரயோஜனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கொடுப்போம். எந்த விஷயங்களுக்கு நாங்க போகணும், எதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும்ன்றதை பேலன்ஸ் பண்ணி நீங்க just அதை ஜாயின் ஆகிக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப அந்த அமைப்பு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரீ பேப்பர் கிளாஸோட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஃபார் யுவர் டுடே பார்ட்டிசிபேஷன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு கிளாஸ்ல ஃப்ரீ கிளாஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.